إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم جزا الله عنا نبينا محمدا صلى الله عليه وسلم بما هو أهله ورضي الله عن ساداتنا أصحاب رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه فقد قال الله تبارك وتعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய ஒன்று கூடலையும் பொருந்திக் கொள்வானாக. நேற்றைய நாள் உள்ள தூய்மையை பற்றி, மனதனுடைய உள்ள தூய்மையை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுல மனிதனுடைய உறுப்புகளாகிய பல உறுப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் மனிதனுடைய உறுப்புகளை பற்றி ஏராளம் பேசியிருக்கிறான். கையை பத்தி, காலை பத்தி, கண்ணை பத்தி, உள்ளத்தை பத்தி. ஏண்டா உலகத்துல ஒரு மனிதன் ஒரு தவறு செய்வதற்கு ஒரு உறுப்பால மட்டும் தவறு செய்ய இயலாது. பல வகையான உறுப்புகள் தேவைப்படும். அதனால குர்ஆன் எதுக்கு வழிகாட்டுதுண்டா, மனிதனுடைய உறுப்புகளை எப்படி பாவிக்கணும். முழு குர்ஆனுடைய சாராம்சமும் இந்த மனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த மெஷினை எப்படி பாவிக்கணும், மனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த பொடியை எப்படி இவன் யூஸ் பண்ணணும். அதுல கண் எப்படி பாவிக்கணும், கால் எப்படி பாவிக்கணும், காதை எங்க பாவித்தா நன்மை கிடைக்கும், கண் எங்க பாவித்தா நன்மை கிடைக்கும், கண் எங்க பாவித்தா பாவம் கிடைக்கும். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள். சுருக்கமாக சொல்ல போனா, குர்ஆன் உலகத்தில் மனிதன் எப்படி வாழணும் என்று சொல்லி தருவதற்காக வேண்டி, சொல்லுவதற்காக வேண்டி அல்லாஹ்வால இறக்கப்பட்ட வேதம். முழு குர்ஆன்லயும் வாயப்பட்டிருக்குது. வாய் எப்படி பாவிக்கணும். நான் நேற்று ஆரம்பித்து கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வாயை பத்தி பேசின அளவுக்கு வேற எதை பத்தியும் பேசல. அக்ஸரு ஹதாயா இப்னு ஆதம் மின் லிசானிஹி. உலகத்தில் நடைபெறக்கூடிய அநேகமான பாவத்தினுடைய ஆரம்பம் மனிதனுடைய வாயாகத்தான் இருக்கும். இது மனிதனுடைய வாய். இந்த வாய் பொல்லாதது. நான் நேற்று சொன்னேன், இதுல முள் இல்ல, நினைச்ச பக்கம் திருப்பேலும், சொன்னதை சொல்ல இல்லன்னு சொல்லேலும். எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதனுடைய வார்த்தையில சூனியம் இருக்குன்னு சொன்னாங்க. இன்ன ஃபில் பயானி லஸிஹ்ரா, மனிதனுடைய பேச்சில சூனியம் இருக்குது.
மனிதனுடைய பேச்சில் சூனியம் இருக்கு. எப்படி பேசுவாங்க? சுருக்கமாக சொல்ல போனா செடாக்களுக்கு அந்த தன்மையை பாவத்துக்கு பாவிக்கிறாங்க. பாவத்துக்கு மூட்டிடுவாங்க. எப்படி தெரியுமா? மூட்டு சுப்ஹானல்லாஹ், சூனியத்தால பிரிக்கலாத பிரிவினைய வார்த்தைகளால பிரிச்சிடுவாங்க. எப்படி? சூனியத்தால பிரிக்கலாத பிரிவினைய எதால பிரிப்பாங்க? வார்த்தைகளால பிரிப்பாங்க மக்கள். சில கட்டங்கள்ல சில புரோக்கர் வருவாரு, எங்க வருவாங்க? கல்யாணம் பேசி. எப்படி வருவாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அந்த பிசினஸ் நடக்கும் வரைக்கும் எப்படி பேசுவாங்கண்டா, மறுவ பொண்ணூட்டுக்கோ மாப்பிள்ளூட்டுக்கோ எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லை. எப்படி? எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லை. சூனியம் பண்ணி கண்ணை பொத்த வச்சது போல பேசிடுவாரு. கல்யாணம் எல்லாம் முடிச்சு பார்த்தா புரோக்கரை காணவும் இல்ல, பீஸ கொடுத்தோன்னு ஆள் அப்செட், ஆள் மறைஞ்சிட்டாரு. இது கூடாது, இது ஹராம். புரோக்கர் வேலை செய்யறது ஒரு இபாதத், ஒரு சேவிஸ். அது நபியினுடைய காலத்தில் சில ஆட்கள் செஞ்சிருக்கிறாங்க, சில பெண்மணிகள் செஞ்சாங்க. குறிப்பாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்யாணம் பேசி வச்சதே ஒரு பெண் தான். ஒரு பெண், ஒரு பொம்பளை. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. திருமணம், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில 25வது வருடத்தில் 40 வயதை அடைந்த ஒரு பெண்ணை நிக்காஹ் செஞ்சாங்க. அந்த பெண்ணோட 25 வருஷம் வாழ்ந்தாங்க. எத்தனை வருஷம்? 25 வருஷம். 15 வருஷம் நபி பட்டத்துக்கு முன்னால, நபி பட்டத்துக்கு பிறகு 10 வருஷம். 15 வருஷம் அந்த பெண்ணோட 25 வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த பெண்ணின் வழியாகத்தான் 6 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. அந்த பெண்ணுடைய குழந்தை தான் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சய்யித் வம்சம், அதாவது சய்யித் பரம்பரை என்று சொல்லக்கூடியவங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த பரம்பரையில வந்தவங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 6 குழந்தைகள் கிடைச்சது யாரும் மூலமாகண்டா? ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மூலமாக. நபியினுடைய அந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வஃபாத் இருக்குதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வகையான கவலை உருவாக்கிட்டது. எப்படிப்பட்ட கவலை என்று சொன்னா, கணவன் மௌத்தானா மனைவி துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு பேரு இத்தா. கணவன் மௌத்தானா மனைவியினுடைய துக்க அனுஷ்டானத்துக்கு பேர் என்ன? இத்தா. 4 மாசம் 10 நாள் இத்தா இருப்பா. 4 மாசம் 10 நாள் இத்தா இருப்பா. எதுக்கு இத்தான்னு சொன்னா, கபில்து நிகாஹா சொன்னாரே, அதுக்கு பிரதிபலனாக என்ன இவர் பொறுப்படுத்தாரு? மௌத்துக்கு பிறகும் அந்த உறவு துண்டிக்காது, அந்த உறவு அப்படியே இருக்கும். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் மனைவிமார்களை நேசிச்சாங்கன்னு சொன்னா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்தாகும் பொழுது சொல்லிக்கொண்டு மௌத்தானாங்க, இந்த ஜனாசாவை இந்த மனைவி தான் குளிப்பாட்டணும், இந்த ஜனாசாவை இந்த மனைவி தான் குளிப்பாட்டணும். ஏன் வாழக்குள்ளே குளிப்பாட்டேலும் என் மௌத்தானத்துக்கு பிறகு குளிப்பாட்டேலாது. அவ்வளோ இரக்கமாக இருந்தாங்க, அன்பு காட்டினாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மௌத்தாகிட்டாங்க. அந்த மௌத்தானதுக்கு பிறகு நெஞ்சா அதிகமா யாரும் நிக்காஹ் செய்யல. இப்ப வார ஒரு புரோக்கர் பொம்புல, அப்படிதானே? புரோக்கர் மாதிரி தருணம் பார்த்து கொண்டிருப்பாங்க. எங்க ஒரு புள்ள பெருசாகுது, லண்டன்ல எங்க ஒரு புள்ள இது வரை எப்ப வருகுது, எப்ப அவனுக்கு 25 வருஷம் ஆகுது பத்தி கேட்பாங்க. கல்யாணம் மட்டும் பேசலையா இன்னும்? அவர் வீட்டு மெம்பர் மாதிரி கேட்பாரு. இடம்பெத்து வீட்டு மெம்பர் மாதிரி கேட்பாரு. அப்ப வாப்ப சொல்லுவாரு, ஆரம்பிப்போமே சொல்லி. இப்ப வாப்பவை சொல்லுவார், மகள்கிட்ட இப்படித்தான் கல்யாணம் பேசி வந்திருக்கிறாங்க, என்ன செய்வோம்? இல்ல இல்ல, அது நான் பார்த்துக் கொள்றேன், நீங்க விட்டுடுங்க. அதை யாரு சொல்றது? இப்ப யாரு சொல்றது? நாங்கள் அல்ல, ஏனையாக்க சொல்றாங்க. நாங்க சொல்ல மாட்டோம், முஸ்லீம்கள் சொல்ல மாட்டாங்க. அப்படி இந்த சபையில் உள்ள யாரும் சொல்ல மாட்டாங்க. மாற்று மதத்தவர்கள் சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க, அது விட்டுடுங்க, நாங்க பார்த்துக் கொள்றோம். அப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இப்படித்தான் உங்களுக்கு கல்யாணம் முடிக்கலையா? அப்ப கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இருக்கிறாங்க? சொன்னாங்க, ஆப்ஷன் இருக்குது.
ஒரு விடோவும் இருக்கிறா, ஒரு வேர்ஜினும் இருக்குது. ஒரு விதவை பெண்ணும் இருக்கிறா, ஒரு யாரு ஒரு சின்ன பிள்ளையும் இருக்கு, ஒரு பிக்கர் அதாவது கன்னி பெண்ணும் இருக்கிறா. யாரை பிடிக்க போறீங்க? யாருன்னு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக்குடைய மகள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகள் ஹத் ஆயிஷா இருக்கிறா. முடிச்சு கொள்றீங்களா? நான் பேசி தரவா? பேசட்டுமா? சுப்ஹானல்லாஹ். பேசினாங்க. அது பெண்கள் இந்த தொழில் செஞ்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழில் அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆனால் பொய் வரக்கூடாது, எல்லையை தாண்டக்கூடாது, உண்மையாக பேசப்பட வேண்டும். அது எந்த விதமான இதுவும் மறைக்கப்படக்கூடாது. ஆனால் அப்படி மறைத்து பொய்ய உண்மையாக்கி, உண்மையை பொய்யாக்கி ஏந்த விஷயம் நடக்கணும் என்று சொல்லி யாராவது இந்த தொழிலை செய்வாங்க என்றிருந்தால் அந்த தொழிலால் வரக்கூடிய வருமானம் ஹராம். அப்படிப்பட்ட பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிக் கொண்டே இருக்கும். அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். அப்ப இது ஒரு இபாதத். ஆனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதன் பேச்சில சூனியம் இருக்குன்னு சொல்லி. எனவே நாக்கு, இந்த வாய் எப்படி பாவிக்கப்பட வேண்டும்? சதகா கொடுக்கிறோம். நேத்து நான் சொன்னேன் அல்லாஹ்வுடைய நபி சொல்லி இருக்கிறாங்க, குர்ஆன் சொல்லுது, நீ கொடுக்கக்கூடிய லட்சத்தை விடவும் உண்ட சொச்ச வார்த்தைகள் நன்மையால கூட இருக்கும். கொடுக்கக்கூடிய லட்சத்தை விடவும் சொச்சமான வார்த்தைகள். தாரத்து கொண்டும் இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்யட்டும். உங்களுடைய விஷயத்துல நான் துஆ செய்றேன், எப்ப சரி எனக்கு எதுவும் கிடைச்சா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் பிரதர் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னா அவனுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய லட்சத்தால கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை விடவும் சொச்ச வார்த்தைகளால் அவனுக்கு சந்தோஷம் கிடைச்சிடும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய தர்மத்தை விடவும் உங்களுடைய வாய கௌலுன் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைருன் மின் ஸதகத்தி யத்பஉஹா அதன். நீங்க பதுவா செய்ற என்னப்பா ஒரே கேக்குறீங்க, என்ன ஒரே கேக்குறீங்க? இல்ல, வாய நல்ல முறையில பாவீங்க. அதுல ஒன்று தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோம்பாளிய பத்தி. நாங்க எல்லாரும் நோம்பு முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆஃபியத்தான நோம்பு அல்லாஹ் நசீபாக்குவானாக, ஆரோக்கியமான நோம்பு அல்லாஹ் நசீபாக்குவானாக, சந்தோஷமான நோம்பாக இந்த நோம்பு அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம் அனைவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு முன்மாதிரியான ரமலானாக இந்த ரமலான் ஆக்கி வைப்பானாக. ஆனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனையோ மக்கள் நோம்பு நோக்குறாங்க. ருப்ப ஸாயிமின், ருப்பன்னு சொன்னா கருத்து எத்தனையோ லட்சோப மக்கள் நோம்பு நோக்குறாங்க. யார கேட்டாலும் சொல்றாங்க நோம்பாளி, நோம்பு பிடிக்கிறேன். ஆனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா அவங்களோட நோம்பால அவங்களுக்கு கிடைச்ச லாபம், பலன், பிரயோசனம் வெறுமனே பசித்திருக்கிறதும் தாகித்திருக்கிறதும் மட்டும்தான். கம்மின் ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி இல்லல் அத்ஷ வல் ஜூ. பசி தாகத்தை தவிர வேற ஒன்றுமே இல்ல. மார்னிங் 4:30 மணிக்கு வாயில தண்ணியை குடிச்சிட்டு சொன்னாங்க, நியத்து சொன்னாங்க. அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? நோம்பு திறந்தாங்க. கேட்டா சொல்லுவாங்க, ஒன்றும் சாப்பிட இல்ல, ஒன்றும் குடிக்க இல்ல, நாங்க இன்னைக்கு நோம்பு திறக்க போறோம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட நோம்பால் ஏராளம் இருக்கிறாங்க. இது நோம்பு இல்ல. மல்லம் யதா கௌல ஸூர், பொய் பேசுவதையும் தகாத வார்த்தைகள் பேசுவதையும் விவாதிப்பதையும். நோம்புல வந்தா விவாதம் வந்து சும்மா, இது ஹதீஸ். இது நோம்பு வந்தாலே விவாதங்கள் ஆரம்பமாகிடும். என்ன ஆரம்பிச்சாங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோம்பு ஒரு கேடயம். என்ன கேடயம்? ஷைத்தான் உங்களை தாக்க வருவான், நீங்க அதுக்கு மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. ஃபலா யர்ஃபுஸ், நீங்க யாரும் கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம். வலா யஜ்ஹல், மடத்தனமாக கலைக்கவும் வேண்டாம். வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன், உங்களோட யாராவது மடத்தனமாக வந்து பேச வந்தா காலு சலாமா, ஸலாம் அலைக்கும், நான் போயிட்டு வரேன் பாப்பா. அவங்களுக்கு பதில் சொல்ல போக வேணும். நான் ஒன்று சொல்றேன், தயவு செஞ்சு இந்த உம்மத்தின் எல்லாரிடத்திலே வேண்டிக் கொள்ளக்கூடிய நசீஹத் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எல்லாருடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஒவ்வொருத்தருடைய சிந்தனை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த விஷயத்துல மார்க்க விஷயத்திலையும் கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனலாக நடந்துகோங்க. ஒருத்தர் சொல்றாரு தராவீஹ் 20 ரக்காத்து, இன்னமொத்தர் சொல்றாரு தராவீஹ் 8 ரக்காத்து. வாப்பா பிரச்சனை இல்லை, எவ்வளவு தொழுதாலும் பிரச்சனை இல்லை வாப்பா, தொழுதுக்கோங்க, சண்டை பிடிக்க வேணும்.
ஒருத்தர் கேட்கிறாரு, பெண்கள் முகத்தை மூடணுமா தேவையில்லையா? நீங்க மூட விருப்பம் உண்டா மூடிக்கோங்க, துறக்க விருப்பம் துறத்துக்கோங்க, ஆனா சண்டை பிடிக்க வரவானும். இதை வச்சு வெறும் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகவானும். இன்றைக்கு உம்மத்துல இது ஒரு கூட்டத்துக்கு ஹேபிட், இது ஒரு பழக்கம். இது பழக்கம் 999 விஷயம் இருக்கு, நல்ல விஷயம். இதெல்லாம் வச்சுட்டு எங்கேயாலும் போயிட்டு என்ன செய்வது சொல்லுவாங்க, இந்த முட்டையில முடி வச்சது போல. இது என்ன தெரியுமா உங்களுக்கு? இது சிலாக்களுடைய பழக்கம். இது தயவு செஞ்சு சொல்றேன், தயவு செஞ்சு இரக்கமாக, அன்பாக, பணிவாக எல்லார்ட்டையும் வேண்டிக் கொள்றேன். கருத்து வேறுபாடு ஏன் வாப்பா நீங்க பேசுறீங்க? ஏன் கருத்து வேறுபாட்டை பேசுறீங்க? எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் எல்லாரும் கேட்பாங்க, விரல் ஆற்றது சுண்ணத்தா உட்றது சுண்ணத்தான்னு சொல்லி. அவர்கிட்ட கேளுங்க தக்பீர் எப்படி கட்டணும் சொல்லி. அவர்கிட்ட கேளுங்க தக்பீர் எப்படி கட்டணும் சொல்லி. நான் ஆட்டவும் சொல்றேன், ஆட்டவாரம் சொல்றேன். ரெண்டுக்கும் ஹதீஸ் இருக்குது வாப்பா, ரெண்டுக்கும் ஹதீஸ் இருக்குது. ஒரு நாள் வெள்ள வத்த பல் ஆற்றாது. நான் கூப்பிட்டு கேட்டேன், தம்பி நல்ல விஷயம், என்ன வாப்பா இது? இல்ல சுன்னத் ஹதீஸ்ல வந்திருக்கின்றாரு, நல்ல விஷயம். நான் கேட்டேன், தாடி ஹதீஸ் இல்லையான்னு கேட்டேன். என்ன தாடியை பார்த்தா கரம் அடிச்சிடும், அதுல தெரியுமா அவளுக்கு? தெரியுமா கரம் அடிச்சிடும்? போலீஸாக்குமே போர்டுக்கு நல்லா போர்டே போலீஸ், அதுக்கு மேல பவுடரே போடுறேன் போலீஸ் ஆகிறதுக்கு. அப்பதான் அந்த காய என்ன செய்யும்? இது மாதிரி இருக்குது. இது ஹதீஸ் இல்லையான்னு கேட்டேன். இது நான் அவர் ஆகியமன்று புகழ சின்ன புள்ள வாலிபர்கள் பச்சிலன் அவர் கொட்டும் தெரியா என்ன செய்யறா எடுத்து இதுதான் சரியா இதை செய். இது நீங்க சுன்னத் ஹயாத்தாக்குறல, நீங்க உங்களோட பிராண்ட் மார்க் ஹயாத்தாக்குறீங்க. நீங்க சுன்னத் ஹயாத்தாக்குறல, நீங்க உங்களோட பிராண்ட் மார்க் ஹயாத்தாக்குறீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த கண்ட்ரோவர்ஷியல் யாரும் பேய்த்திடுவான். எந்த அளவுக்குண்டா, எந்த அளவுக்கு இந்த உண்மை உங்களுக்கு விளங்கப்படுத்த தெரியுமா? ஹதீஸ்ல வந்திருக்குது. பிறகு புகாரி ஷரீஃப் எல்லாருக்கும் புகாரி பாடம் எதுக்கு தெரியுமா? புகாரியை பாவிக்கிறது இஹ்திலாஃபான மசாயில பேசுறதுக்கு. அதுல உள்ள உண்மை யாரும் பேசல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல புகாரி ஷரீஃப்ல பாபுல் கிதாபுல் குர்ஆன், குர்ஆனை பத்தி பேசக்கூடிய பாடம். என்ன பாடம்? குர்ஆனை பத்தி பேசக்கூடிய பாடம். இந்த பாடத்துல ஒரு ஹதீஸ கொண்டு வராங்க, கடைசி ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, அந்த பாடத்துக்கு தலையங்கம் போட்டிருக்கிறாங்க, உங்களோட உள்ளங்கள் எல்லாம் ஒன்றுபட்டிருக்கும் வரைக்கும் குர்ஆனை ஓதுங்க. இது ஹதீஸ் படிக்கிறதல்ல, இது மசாயில் படிக்கிறதல்ல, இது ஃபிக்ஹ் ஷாஃபி ஃபிக்ஹ் ஹனஃபி படிக்கிறதல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃப்ல கொண்டு வராங்க ஒரு ஹதீஸ் உண்டு, பாபு இக்ராஉல் குர்ஆன் மக்தலஃபத் அலைஹி குலூபுக்கும். உங்களுடைய உள்ளம் எல்லாம் ஒன்றுபட்டிருக்கும் காலமெல்லாம் நீங்க குர்ஆனை ஓதுங்க, குர்ஆனை படிங்க. 10 பேர் உட்கார்ந்து குர்ஆனை படிக்கிறீங்களா? ஒரு கண்டிஷன், இந்த 10 பேருடைய உள்ளம் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். சொல்லி போட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைதா இக்தலஃப்தும், உங்களுக்கு மத்தியில் அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் சொல்ல இல்ல, சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகூமு அன்ஹு, இந்த குர்ஆனை மூடி வச்சு கிளம்பி பேசிடுங்க. குர்ஆனை மூடி வச்சு கிளம்பி பேசிடுங்க. இந்த தமிழ் புஸ்தகத்தையும் இந்த அந்த சீரியையும் நான் யாருடைய கருத்தையும் குற்றப்படுத்தல். எல்லாருடைய கருத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது, எல்லாருடைய கருத்துக்கும் ஆதாரம் இருக்குது. ஆனா பொதுமக்களாகிய நாங்க நீங்க சண்டை பிடிக்க கூடாது. பொதுமக்களாகிய நாங்க நீங்க ஒரு ஆளுடைய கருத்தை மதிக்கணும். எனவே ரமலானுடைய மாசம் வந்தா சரியான பயம், எங்களுக்கு சரியான பயம். எந்த இடத்தால் எங்களை வந்து வெடிக்கும் என்று தெரியாது. ஒருத்தர் கேட்டார் சென்ற ரமலான்ல ஒரு கேள்வி, ஹஜ்ரத் தராவீஹ் 20 8 கேட்டாரு. என்ன கேட்டாரு? தராவீஹ் 20 8 கேட்டார். ஒருத்தர் கேட்கக்குள்ளே தெரியும் ஏன் கேட்கிறார் சொல்லி, அப்படித்தானே? ஒருத்தர் கேட்கக்குள்ளே தெரியும் ஏன் கேட்கிறார் சொல்லி. எனக்கு விளப்பம் இவர் கேட்கிற என்னத்துக்கு? நான் சொன்னேன், தம்பி நீங்க இஷாவுடைய தொழுகையை தொழுவிட்டு பேத்து பேசாம வீட்டுல படுத்துவோங்கன்னு சொன்னேன். நீங்க 8 தொலைவானம் 20 தொலைவானம், நீங்க
இஷா தொழுவோன்னு கைத்து முஃப்தி சாப் சொன்னாரே படுக்க சொல்லி சொல்லி போட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யான்னு படுங்க. உம்ம சஹருக்கு எழுப்பாட்டினா எழுப்பி நோய் பிடிச்சவங்க. குர்ஆனே சொல்றாங்க கருத்து வேறுபாடு வந்தா குர்ஆனை மூடி வச்சுட்டு போங்கன்னு சொல்லி. தராவி என்ன வாப்பா? உம்மத்துடைய ஒத்துமை அவ்வளவு முக்கியம். உம்மத்துடைய ஒத்துமை அவ்வளவு முக்கியம். இதுதான் அடுத்த பாயிண்ட். உம்மத்துடைய ஒத்துமைக்காக வேண்டி எதையும் விட்டுக் கொடுப்போம், எதையும் விட்டுக் கொடுப்போம் இஸ்லாத்தை தவிர. உம்மத்தை கொண்டு சேருங்க இடத்துல. நாங்க ஒரு உம்மத். இன்ன இப்ராஹீம உம்மத்தன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உம்மத், தனி உம்மத். நாங்க ஒரு உம்மத். இந்த உம்மத் இஸ்லாம், முஸ்லிம். خلاص வேற ஒன்றும் இல்லை. இந்த பாயிண்ட்க்கு வாங்க. மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க, மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க. வேறொன்றே பேசுவானம், இஸ்லாத்தை மட்டும் பேசுங்க. நான் ஒரு முஸ்லிம். قال انني من المسلمين ولا تموتن الا وانتم مسلمين. سبحان الله. ولا تموتن الا وانتم مسلمون. குர்ஆன் சொல்லுது முஸ்லிம்களாக மௌத்தாகணும். இந்த கட்சி, இந்த இயக்கம், இந்த குரூப், இந்த தரீகா, இந்த மஹல்லா, இந்த பள்ளி, இந்த பிரதேச சபை, இந்த ஊரு, இந்த கண்டம் எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்று இஸ்லாம், முஸ்லிம். முஸ்லிம் அவ்வளவுதான். எனவே வாய் பொல்லாத சாமான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஇன் இம்ரஉன் காத்தலஹு. உங்களோட வந்து யாராவது ஒருத்தர் சண்டை பிடிக்க, நோம்புல சண்டை பிடிக்கிறார். அவ் ஷாத்தமஹு, உங்களுக்கு ஒருத்தர் ஏசினார். பொதுவான ஒரு நியதி இருக்குது. எனக்கு யாராவது வந்து அடிச்சா எனக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதே அளவு அடி அவருக்கு அடிக்கலும். எனக்கு ஒருத்தர் ஏசினா அதே அளவு பிரமாணம் ஏற்றி எனக்கு ஏசேரும். فإن عاقبتم فعاقبوا بمثل ما عوقبتم. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு ஒருத்தர் நோவினை செய்தால் அதற்கு ஏற்ற பிரகாரம் பழிக்கு பழி உங்களுக்கு வாங்கலும். இந்த ரைட்ஸ் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனா அதுக்கு மேல போகலாம். இதுக்கு மேல சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய நபிக்காக விருப்பமான ஒரு சஹாபி தான் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபியினுடைய சாச்சா, நபியினுடைய பால் குடி சகோதரர், நபியினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி அதாவது ஒரே வயசுக்கு இருந்த கூட்டாளி, நபியினுடைய மிக நெருக்கமான ஒரு சஹாபி. இவங்க என்ன தெரியுமா செய்றாங்க? உஹது போர்ல ஷஹீதாக்கப்பட்டாங்க. நபியோட சாச்சா மௌத்தாகிட்டாங்க. உஹதுக்கு போங்கோ, ஹம்ஸாவுடைய கபரை பார்த்துட்டு வாங்கோ. உஹது மலைக்கு மேல ஏறினா சொல்றாங்க, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறத பார்க்கிறதுக்கு. பேச்சு வந்த மக்கள் சொல்றாங்க, எந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரத்தம் சிந்திச்சதோ, பல்லு கலந்து கீழே விழுந்துச்சதோ, அந்த இடம் இன்னும் மனம் வீசிக்கொண்டுதான் இருக்குது. அந்த இடம் பச்சை பசுமையாகத்தான் இருக்குது. சில உலமாக்கள் அந்த சரி. எனவே ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்பட்டாங்க. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜனாஸாவை, ஹதீஸ்ல வந்திருக்கிற இந்த ஜனாஸாவை 70 முறை தொழுவிச்சாங்க. எத்தனை முறை? 70 முறை. எங்கட வாப்பக்கு 70 முறை துஆ கேட்டிப்போமா? எங்கட வாப்பக்கு, எங்கட உம்மக்கு நாங்க 70 முறை துஆ கேட்டிப்போமா? யாராவது கேட்கிற துஆவுக்கு ஆமீன் சொல்லிருப்போம். யாராவது கேட்கிற துஆவுக்கு ஆமீன் சொல்லிருப்போம். வாழ்க்கையில நன்றி கெட்டு நடந்து கொள்ள வேணும். ஒரு நாளுடைய சூரியன் மறையக்கூடாது, ஒரு நாளும் கட்டிலுக்கு போகக்கூடாது. உம்மா வாப்பா 2 பேருடைய பேரையும் 2 பேரையும் நினைத்து துஆ கேட்காம, எத்தனை வருஷத்துக்கு முந்தி மௌத்தா போன மக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லித்தாரன், உம்மக்கு வாப்பக்கு நீ இப்படி துஆ கேளு. ரப்பனா ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, எப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குமோ அந்த மழை பெய்யக்குள்ள கேட்கிற துஆ கபூலாகும் தானே, அந்த நேரத்தை நான் என் தாய்க்கும் தந்தைக்கும் துஆ கேட்பதற்காக வேண்டி ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அது நன்றி கெட்டத்தனம். எது? வாப்பா கும்மக்கு துஆ கேட்காம இருக்கிறது. எப்பயும் துஆ கேட்போம். ஆனா சில கட்டங்கள்ல யாமச்சுக்கும்போ, சில மக்களுக்கு, சில மக்களுடைய வாப்பா
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களோட வாப்ப மாதிரி இருப்பாங்க. வாப்பா ஒரு சோதனையா மாறிடுவாங்க. சில கட்டங்கள்ல சில வாப்பமாருக்கு அவங்களோட பிள்ளைகள் சோதனையாக மாறுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை போல அல்லாஹ் ரெண்டையும் குர்ஆன்ல சொல்லிட்டான். எனவே ஒவ்வொரு நாளும் ஞாபகம், அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உம்மா வாப்பாவை ஞாபகப்படுத்துறதுக்கு வருஷம் வர தேவையில்லை. உம்மா வாப்பட பேர்ல குர்ஆன் ஓதுறதுக்கு வருஷம் வர தேவையில்லை. குர்ஆன் ஹயர் பண்ணி ஓதுவான நீங்க ஓதுங்கோ, சூரா யாசீன் நீங்க ஓதுங்கோ, சூரத்துல் ஃபாத்திஹா நீங்க ஓதுங்கோ. நியத்து வச்சோ வச்சல்லையோ, ஈசால் சலாபு செஞ்சோ செய்யலையோ, நீங்க ஓத ஒவ்வொரு எழுத்தையும் பாசாக உங்களோட வாப்பா உம்மட கபர்ல அப்படியே ஒளி வீசிக்கொண்டே இருக்கும், வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னது. இதா மாத இப்னு ஆதம் இன்கதா அமலுஹு, ஆதமுடைய மகன் மௌத்தாகிட்டால் அவன் அமல் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா மூணு விஷயத்தை தவிர அதுல ஒன்று தான் வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு, அவனுக்காக வேண்டி இருக்கிற வேண்டக்கூடிய ஒரு சாலிஹான குழந்தையை தவிர. வாப்பக்கு புள்ள துஆ கேக்குது, உம்மக்கு புள்ள துஆ கேக்குது, எந்த சந்தேகமும் இல்ல. இந்த துஆ அர்ஷுடைய கதவை போய் தட்டும் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஹதீஸ் ஒரு கிதாபுல வந்து தஃசீர் இருக்குது. ஒரு மனிதர் மௌத்தாயிட்டாரு. நான் ஒரே சொல்றேன் அந்த விஷயத்தை, குறைஞ்சபட்சம் இதை கவனிங்கோ. எங்களுக்கு கெட்ட பழக்கம் இருக்குது, பெண்களுக்கு அது தெரியாம இருக்கும். ஏண்டா பெண்கள் ஜனாசா தொழுகையில வந்து பங்கெடுக்கிறது இல்ல. ஜனாசா தொழுகைக்கு மையத்தை கொண்டு வச்சா எங்க உலமாக்கள்கிட்டையும் இருக்குது, எங்க ஊரில் உள்ள மக்கள்கிட்டையும் பழக்கம் ஒன்று இருக்குது. ஜனாசா வச்ச உடனே என்ன செய்வாங்க, ஜனாசா தொழும் முறை என்ன சொல்றது, எத்தனை ஆயிரம் ஜனாசா தொழுகைக்கு வைப்பா, எத்தனை ஆயிரம் ஜனாசா தொழுவிப்போம். ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் சொல்ற ஜனாசா தொழும் முறை என்ன சொல்லுவாங்க, மூணாவது தக்பீர் என்ன செய்யணும், என்ன சொல்லுவோம், மூணாவது தக்பீர் பிறகு மையத்துக்காக துஆ கேட்கணும். ஹதீஸுகள்ல நீளமான துஆக்கள் வந்திருக்குது, பாடம் உள்ளவங்க ஓதிக்குங்க. குறைஞ்சபட்சம் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு ஓதிக்குங்க. என்ன சொல்றது, குறைஞ்சபட்சம். இந்த வாப்பக்கு மிதியான ஓதுறது, வாப்பமாறு யோசிக்கணும். ஏந்த ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்காக தகுதியானவர் ஏந்த மகன். உம்மை யோசிக்கணும், ஏந்த ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்காக தகுதியானவர் ஏந்த மகன். ஏந்த மகன் ஏந்த ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து நின்றா என்ன துஆ ஓதுவாரு. அந்த துஆவை நான் படிச்சு கொடுத்துட்டேனா, அந்த துஆவை நான் ஓதி கொடுத்துட்டேனா, அந்த துஆவை எந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேனா. நாங்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தை, யதுஊ லஹு, தந்த வாப்பக்காக வேண்டி பிரார்த்திக்கிறாரு, தந்த வாப்பக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல கையேந்துறாரு, தந்த தாய்க்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல கையேந்துறாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த புள்ள செய்யக்கூடிய அத்தனை நலவுலையும் பங்கு நேரே பேசிக் கொண்டிருக்கும். ஆட்டோமேட்டிக், சும்மா போகும். நீங்க நியத்து வைக்க தேவையில்லை, சும்மா பேசிக் கொண்டிருக்கும், சும்மா பேசிக் கொண்டிருக்கும். அப்போ ஒரு நாள் ஒரு மனிதர் மௌத்தாகிட்டார். ஒரு மனிதர் மௌத். அன்பான தாய்மார்களே, நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் புகழ்ல, சப்ஜெக்ட் தான் இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உங்களோட உறவாடுகிறேன், உங்களோட பேசுகிறேன். ஒரு மனிதர் மௌத்தாகிட்டார். சின்ன வயசுல ஃபாதரகத்துல் மனியா, அவனுக்கு மௌத் வந்துட்டது. யாருக்கு மௌத்? பாப்பாக்கு மௌத். மனைவி கற்பனையாக இருக்கிறார், புள்ளத்தாச்சு, பிரெக்னன்ட், பிரெக்னன்சி. இப்ப என்ன ஆகுது, மௌத்துக்கு பிறகு புள்ளைய பெற்றிருக்கிறார். இந்த புள்ளைக்கு நல்ல ஒரு பேர் வச்சா, அந்த புள்ளை யார புள்ள, மௌத்தான மையத்துடைய புள்ள, பேரு வச்சா, புள்ளைய நல்லா வளர்த்தா. இந்த புள்ள ஒரு நாள் முதலாவது முறை தந்த கொச்ச நாக்கால, வளைவான நாக்கால, சரியாக மொழிய தெரியாத நாவால இந்த புள்ள ஒரு நாள் சொல்லுது. அப்ப இவருக்கும் இந்த வாப்ப இருக்கிறாரே, இவர் நல்ல மனிதர் அல்ல, இவர் ஒரு சாதாரண ஒரு பாவி. கபர்ல வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கபர்ல இவருடைய கபரு சுரத்தின் பூங்காயில் அதுக்கு நேர் மாற்றமாக இருக்குது. இப்ப மலக்குமார் காலையிலையும் மாலையிலையும் இவர் வேதனை செய்றாங்க,
திடீரென்று சொல்லி ஒரு நாள் இவருடைய கபர் அப்படியே பிரகாசமாகிட்டது. கபர் அல்லாஹ் ஒளியாக்கித்தான், பிரகாசமாக்கித்தான், சுனத்தின் பூங்காவாக்கித்தான். மலக்குமாறு கேட்கிறாங்க, பிஇஸ்ஸத்திக வ ஜலாலிக யா ரப், உன்னுடைய கண்ணியத்தின் மீதும் உன்னுடைய குதிரத்தின் மீது சத்தியமாக யா அல்லாஹ் அதை கொண்டு கேட்கிறோம், என்ன ஆச்சரியம், இந்த கபரை பிரகாசமாக்கித்தாயே, லகத் மலஅத, இந்த கபரை நீ பிரகாசத்தை கொண்டு பூர்த்தியாக்கி விட்ட, என்ன காரணம்? அப்ப மலக்குமார பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஒன்றும் இல்ல, இவன் புள்ள, இவன் மௌத்தாகும் பொழுது இவன் மனைவி ஒரு கற்பனையாக இருந்தா, ஒரு புள்ளையை பெற்றெடுத்தா, இன்றைக்கு தான் இந்த புள்ளையோட கொச்ச நாக்கால, வளைவான நாக்கால என்ற பேரை சொல்லுது, என்ற பேரை ஒத்தனுடைய புள்ள சொன்னதுக்கு பிறகு அவன் அதாபு செய்ய எனக்கு வெட்கமாக இருக்குது. இது தொழிற்கல்ல, புள்ள அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் புள்ள சொல்லுது. இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் கபரை பிரகாசமாக்கித்தான். பஹ்ருல் முஹீத்ல தஃசீருல் கபீர்ல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வாழ்க்கையை ஞாபகம் வச்சுக்கோங்க, சாலிஹான பிள்ளைகள் குழந்தைகளுக்கு எழுதி கொடுங்க. ஜனாசாவுடைய, ஏன் நான் மௌத்தானா மகனே என்ற ஜனாசால வந்து இந்த துவா ஓதுவாப்பா, اللهم اغفر لأبي اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واجعل له دارا خيرا من داره واهلا خيرا من اهله. இந்த துஆவை யார் ஓதியும் வேலை இல்ல, இந்த துஆவை யார் ஓதினாலும் நன்மை கிடைக்கும், எனக்கு பாக்கியம் கிடைக்கும். ஆனா ஏண்ட புள்ள ஓதினா சந்தேகம் இல்லை, எனக்கு பாக்கியமே தான். இந்த புள்ள வந்து ஓதணும். எப்படி வாப்பக்கு முன்னால வந்து புள்ள ஓதிதான், வாப்பக்கு முன்னால வாப்பவ ஜனாதா வச்சிருக்குது, சந்தோக்குலைக்குது வாப்பா, எல்லாரும் வந்து இருக்கிறாங்க, மக்கள் கூடிக்கிறாங்க, மகன் முன்னால வந்தாரு, அல்லாஹு அக்பர், ஒரு தக்பீர். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அது ஏண்ட பேரை சொல்லக்கூடிய ஒருவனை வச்சுட்டா வாராய், ஏண்ட பேரை சொல்லக்கூடிய ஒருவனை வச்சுட்டா வாராய், அல்லாஹ் ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். எனவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, குழந்தைகளை இந்த அமைப்புல வளருங்கோ. அதில் இன்னும் ஒன்றையும் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, ஹதீஸ்ல வந்திருக்குது, இப்னு மாஜாவுல ஹதீஸ் இருக்குது. இத ஜாதுல் மஆத் என்ற கிதாபுல இப்னு கையிமுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் இந்த ஹதீஸை ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை கியாமத்துடைய நாளையில எல்லா அமலும் முடிஞ்சிடும், எல்லாரும் முடிச்சு அமல் நிறுத்தப்பட்டு ஹவுலுல் கௌதர்ல தண்ணி குடிச்சு எல்லாம் முடிஞ்ச கடைசியாக சுவர்க்கம் போறது மட்டும்தான் பாக்கி. وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا. சுவர்க்கத்தின் பக்கமாக போய்க் கொண்டிருப்போம், நாங்கள் எல்லாரும் போவோம் இன்ஷா அல்லாஹ். சுவர்க்கத்தின் பக்கமாக போகக்குள்ள சுவர்க்கத்துடைய கதவு மூடப்பட்டிருக்கும். ஏன் இன்னும் வரல? சாவி யாருடைய கையில? முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் சாவி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் சாவி. அவங்க இன்னும் வரல. ஏன் காரணம் என்று அவங்க சொல்லுவாங்க, இந்த உம்மத்துடைய கடைசி மனிதனுடைய அமல் நிறுத்த முடியும் வரைக்கும் அந்த பேலன்ஸ் கம்பியை பார்க்கிறதிலிருந்து இந்த பார்வை அகற்ற மாட்டேன், அங்கே பார்த்துக் கொண்டு இருப்பேன். என் உம்மத்துடைய கடைசி மனிதன் அமல் நிறுத்தப்பட்டு فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ هَاوِيَةٌ وَمَا أَدْرَاكَ مَا هِيَ نَارٌ حَامِيَةٌ فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ مَا أَغْنَى عَنِّي مَالِيَهْ هَلَكَ عَنِّي سُلْطَانِيَهْ. இந்த ஆயத்துக்கு எனக்கு விளக்கம் சொல்லலாது. அமல் நிறுத்தப்பட்டு வலது கையில இடது கையில செயலீடு கொடுக்கப்பட்ட எப்படி இருக்கும்? எங்களை மொண்டஸ்ரீல படிக்கிற புள்ள, எல்கேஜில படிக்கிற புள்ள கான்சர்ட்ல போயிட்டு பாஸ் ஆகி என்ன செய்து ஒரு கிஃப்ட் எடுத்து கொண்டு வருகிறது, 50 ரூபாய் பொறுமதி இல்லாத கிஃப்ட். இவ்வளவு சந்தோஷம் புள்ளக்கு. பாப்பாட்ட காட்டுது, உம்மாட்ட காட்டுது, இல்லத்தை காட்டுது. அல்லாஹ் சொல்றான், நாளை கொண்ட வலது கையில நான் கிதாபை தருவேன், நீ கொண்டைத்து மக்கள்கிட்ட காட்டுவாய். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ وَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ قُطُوفُهَا دَانِيَةٌ كُلُوا وَاشْرَبُوا هَنِيئًا بِمَا أَسْلَفْتُمْ فِي الْأَيَّامِ الْخَالِيَةِ.
அல்லாஹ் அந்த கூட்டத்திலும் சேர்த்து வைப்பானா. எல்லாரும் போவாங்க சுவர்க்கத்தின் பக்கமாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லாரும் நிப்பாங்க, போலி நிப்பாங்க, யாருமே திறக்க மாட்டாங்க. கடைசியாக போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை தட்டுவாங்க, போறாங்க சுவர்க்கத்தின் பக்கமாக. அன்பான தாய்மார்களே, உங்களுடைய கண்ணியம் என்ன கண்ணியம், உங்களுடைய அந்தஸ்து என்ன அந்தஸ்து. சில பெண்களும் நபிக்கு பின்னால போவாங்க கதவை திறக்கிறதுக்கு. யார் போவாங்க? பெண்கள் போவாங்க. எந்த தாய் போவாள், எந்த மனைவி போவாள், எந்த குழந்தைகள் போவாள், பெண் குழந்தைகள் போவார்கள் இருப்பாங்க என்று இருந்தால் பின்னால போவாங்க. இதுக்கு சுவர்க்கத்துடைய கதவை திறக்கிறதுக்கு. திரும்பி பார்ப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடி சில பெண்கள் வராங்கப்பா, கேட்பாங்க, மால குன்ன வமன் அன்துன்ன, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, நீங்கள் யாரு, ஏன் இங்க வாரீங்க? அன்பான தாய்மார்களே, உங்களோட உறவாடுகிறேன், உங்களோட பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து கேட்பாங்க, மால குன்ன வமன் அன்துன்ன, நீங்கள் யாரு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, ஏன் இவ்வளவு தைரியமா வாரீங்க? அப்ப சொல்லுவாங்க அந்த பெண்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க யாரு தெரியுமா, நாங்க சில பெண்கள், எங்களுடைய கணவன் எங்களுடைய வாலிப பருவத்திலேயே எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அவர் மௌத்தாகும் பொழுது சில யத்தீம்களை விட்டுட்டு போனாங்க, சில குழந்தைகளை விட்டுட்டு போனாங்க, சில சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு போனாங்க. எங்களிடத்துல 2 குவாலிட்டி இருந்துச்சு. மறுமணம் செய்து கொள்றதுக்கு பணம் இருந்துச்சு, ذات منصب وجمال, அழகும் இருந்துச்சு, பணமும் இருந்துச்சு, 2வது கல்யாணத்துக்கு ப்ரொபோசலும் வந்துச்சு. ஆனாலும் கூட இந்த சின்ன பிள்ளைகளுக்காக வேண்டி எங்கட வாழ்க்கையை நாங்க குர்பான் செஞ்சிட்டோம். எப்படி நீங்க ஒரு உம்மத்தை கட்டி எழுப்ப வாழ்க்கையை குர்பான் செஞ்சீங்களோ, இதே போல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப நாங்க எங்கட வாழ்க்கையை குர்பான் செஞ்சோம் என்று சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்களோட சேர்ந்து தான் கதவை திறப்பாங்க. ஒரு பெண்ணுடைய விஷன் இதுதான், ஒரு பெண்ணுடைய விஷன் இதுதான். உலகத்தில் சரித்திரம் படைப்பேன் திரைக்கு பின்னால் இருந்து, சரித்திரம் படைப்பேன் திரைக்கு பின்னால் இருந்து, சரித்திரம் படைப்பேன் என்னுடைய வீட்டுக்குள் இருந்து, சரித்திரம் படைப்பேன் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய படுக்கை அறையில் இருந்து கொண்டு உலகத்தில் சரித்திரம் படைப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் இங்கு தாராங்க எங்களுக்கு. எனவே அன்பான தாய்மார்களே, இப்ப வாய் இருக்கிற வாய், இது ஒரு மிக முக்கியமான அம்சம். இதனால தான் சொல்லப்பட்டது, உங்களை யாராவது நேசித்தாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நபி கவலைப்பட்டாங்க, ஆத்திரப்பட்டாங்க, ஆவேசப்பட்டாங்க. சொன்னாங்க, இந்த ஹம்ஸாவுடைய உயிருக்கு 70 உயிர் வாங்கப்படும். எத்தனை உயிர்? ஒரு ஹம்ஸாவுடைய உயிருக்கு 70 உயிர் வாங்குவேன். அல்லாஹ்வுடைய நியதி எல்லாருக்கும் ஒரே நீதித்தான். அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை வைக்கிறான். யாரை பார்த்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான், நபியே, நாயகமே, என்னுடைய ஹபீபே, ஃபஇன் ஆகபத்தும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபத்தும், நீங்க பழிக்கு பழி வாங்குவதாக இருந்தால் ஒரு உயிருக்கு ஒரு உயிர் தான், 70 இல்ல சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, அதையும் மன்னித்து போட்டா அவங்களோட பெருந்தன்மை, அதையும் மன்னிச்சுட்டா பெருந்தன்மை. அல்லாஹ் சொல்றான், ஒன்றுக்கு 70 இல்ல, ஒன்றுக்கு 1. வலஇன் ஸபரத்தும், நீங்க பொறுமை செஞ்சா, அதையும் விட்டு கொடுத்தா, அதையும் விட்டு கொடுத்தீங்க, பொறுமை செய்வீங்க, பொறுமை செஞ்சா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த ஆயத் இறங்கிச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை கேட்டதுமே தான் செஞ்ச விடயத்திலிருந்து வாபஸ் வாங்கிக் கொண்டாங்க. சொன்னாங்க, நான் பழிக்கு பழி வாங்கவும் மாட்டேன், ஒன்றும் வாங்க மாட்டேன். யாரெல்லாம் இந்த சாட்ச கனியாயம் செஞ்சாங்களோ அவர்களை மன்னித்து விட்டேன். நபியினுடைய மன்னிப்பு எப்படி தெரியுமா ஆகிச்சது? எந்த சாட்சவ எந்த வஹ்ஷி கொலை செஞ்சாரோ அந்த வஹ்ஷி முஸ்லிமாக மாறிவிட்டார். எந்த ஹிந்தா, எந்த பெண்மணி நபியினுடைய நெஞ்ச பொளந்து ஈரக்கொலைய நெஞ்சால வெளியெடுத்து சப்பி துப்பினாலோ அந்த ஹிந்தா முஸ்லிமாக மாறிவிட்டாள். அல்லாஹ் சொன்னான் நபியை பார்த்து, வலஇன் ஸபரத்தும், நீங்க பொறுமை செஞ்சா பழிக்கு பழி வாங்காம உங்களுக்கு அது நல்லது இருக்கும் என்று சொன்னான் தானே. அன்றைக்கு நபி பொறுமை செஞ்சாங்க. இந்த 2 பேரும் முஸ்லிம் ஆகிட்டாங்க, இந்த 2 பேரும் சஹாபியாக மாறிட்டாங்க. நாளை கியாமத்துடைய நாளையில சுவர்க்கலோகத்துல ஹஜ்ரத் ஹம்ஸாவும் ஹஜ்ரத் வஹ்ஷியும் ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க, ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க.
பழிக்கு பழி வாங்க போக வானம், ரிவெஞ்ச் எடுக்க போக வானம். மாமி ஏசினாவா? இல்ல, ஏசிட்டு போகட்டுமே, என்ன வரப்போகுது, மாமி தானே. மருமகள் ஏசினாரா? மருமகள் சத்தமா பேசினாரா? சின்ன புள்ளதானே, இன்னும் மெச்சூர்ட் ஆவல்லையே, இப்பதானே வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா, கொஞ்ச நாள் போகக்குள்ள சரியாகிடும். என்ன செய்ய, ஒரு சின்ன புள்ள என்ற வீட்டுக்கு இப்பதான் மகளாக வந்திருக்கிறாள் என்ற பார்வையை நாங்க பார்த்தா எப்படிப்பட்ட பார்வை? இந்த பார்வையைத்தான் குர்ஆன் சொல்லித் தருகிறது. வலஇன் ஸபர்தும், நீங்க பொறுமை செஞ்சா அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்ஷிய விஷயத்துல பொறுமை செஞ்சாங்க. நாங்க இன்றைக்கு எங்கட மருமகன் விஷயத்துல பொறுமை செய்வோம், நாங்க இன்றைக்கு எங்கட மாமியின் விஷயத்துல பொறுமை செய்வோம். அல்லாஹ் அதை எங்களுக்கு ஹைராக்கி வைப்பான். அல்லாஹ் அதை ஹைராக்கி வைப்பான். எனவே அன்பான தாய்மார்களே, வாய் மிக பொல்லாத சாமான். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய காலத்தில் யாராவது உங்களுக்கு கேசிட்டா, உங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டா, நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ரமலான் அல்லாத காலத்தில் உங்களுக்கு கேளும், உங்களுக்கு அனுமதி இருக்குது. என்ன சொன்னது போல சொல்லேலும். உங்களுக்கு ஒத்தரடிச்சாரு, கென்சி போட்டு உங்களுக்கு அடிக்கலாம். எப்படி? ஒரு ஆள் உங்களுக்கு அடிச்சாரு, எங்களை கென்சியை கூட்டிட்டு வாரு, இது செய்ய வேணும். உங்களுக்கு ஒரு ஆள் அடித்தா நீங்க ஒரு ஆள் அடிச்சிடும், ஒரு ஆள் ஏசினா ஒரு ஆள் ஏசிடும். ஏசின அளவு தான் ஏசணும். இன்னைக்கு ஏசுறதுக்கு மாஷால்லா நல்ல டெக்னிக் இலமிக்குதா, டெக்னாலஜி முன்னேற்றம். இப்ப இமெயில் அனுப்பேலும் சுப்ஹானல்லாஹ், அந்த இமெயில் அனுப்பிட்டு அந்த இமெயிலை ஃபார்வர்ட் பண்ணிடலாம் எல்லாருக்கும். அதுக்கு கீழே முழு கம்யூனிட்டியும் என்ன செய்யறது? கமெண்ட்ஸ் எழுதுவாங்க. கமெண்ட்ஸ் உங்களோட கிரிட்டிசைசம் மிச்சம் நல்லா இருந்துச்சு, அல்லது நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன், நீங்க இப்படி செஞ்சிருக்கிறேன், இது உண்மையிலே இது ஒரு இப்படியான எங்களுக்கு பாடம் படிச்சு கொடுக்கத்தான் வேணும். நான் ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் நடந்த ஒரு விஷயத்தில் 2 பேருக்கு இடையில இது போகுது. இதுக்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவங்க கமெண்ட்ஸ் எழுதினாங்க. இருக்கு, இதுதான் எங்க சொசைட்டில வள்ளல். கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் பொண்ணோட்டு பக்கம், ஒரு பக்கம் மாப்பொண்டு பக்கம். ஒரு கூட்டத்துக்கு இது வேலை. நோஜப் கம்பெனி உள்ளாக்கள் வேலை தான். அதுக்கு மாஷா அல்லாஹ் பிளாக்பெரி நீக்குது, வேற என்ன நீக்குது, ஐபோன் நீக்குது, வேற என்ன நோக்கியால என்ன E71 நீக்குது, இமெயில் எல்லாம் மாஷா அல்லாஹ் சும்முள்ளாக்கத்தானே பள்ளியில் உட்கார்ந்து கொண்டும் பாவம் செய்றாங்க. ஈஸி. ஹராம், பாவம். மற்றவன் மானத்தில் கை வைக்கிறோம். மற்றவன் மானத்தில் ஒரு வேலையை செய்ய முந்தி படியுங்க, இதற்கு என்ன தேவை, இது என்ன லாபம். சுப்ஹானல்லாஹ். இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது எங்களுக்கு தேவையில்லாத வேலை தான் என்றாலும், எப்படி இது கீபத்து தான், இது புறம் தான் என்றாலும் அப்படி சொல்லிக்கொண்டு புறம் பேசுவாங்களாம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த பழக்கத்தில் இல்லாமக்குங்க. கமெண்ட்ஸ் எழுத போக வானம், நல்ல கமெண்ட்ஸ் எழுதுங்க. யாரும் நல்ல கமெண்ட்ஸ் எழுதுங்க, அழகான கமெண்ட்ஸ் எழுதுங்க. வரவேற்கிறோம், நல்ல கமெண்ட்ஸ் வரவேற்கிறோம், நல்ல புத்தியை வரவேற்கிறோம், நல்ல செய்தியை வரவேற்கிறோம். இந்த இன்டர்நெட்டையும் இந்த இமெயிலையும் இந்த கமெண்ட்ஸ் எழுதுற ஃபெசிலிட்டிஸையும் யூடியூப்ல ஒரு பயான் வருதுடா, அதுக்கு பேர கிரிட்டிசைஸ் பண்ண வானம் எழுதுங்கோ. அவரை செஞ்ச தவற அவர்கிட்ட சுட்டி காட்டுங்க. உங்களோட பயான்ல இப்படி ஒரு செய்தி இருக்குது, இதை கொஞ்சம் திருத்திக் கொண்டா மிச்சம் நல்லா இருக்கும். என்னிடத்தில் எத்தனையோ பேர் வந்து சொல்லுவாங்க. அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. நான் அப்படிப்பட்ட மக்களுக்கு துஆ செய்வது. ஏன்? மனிதன் தவறு செய்யக்கூடியவன், வார்த்தைகள் முன்ன பின்னாகும். அதை வச்சு எந்த ஒரு ஆளின் எந்த ஒரு நபருடைய வார்த்தைகளின் கமெண்ட்ஸ் செல்ல போகவானம். கமெண்ட்ஸ் ஒன்று செல்லோனமா, நல்லதாக இருந்தா அழகாக எழுதுங்க, பிரச்சனை இல்லை. கெட்டது செல்லோனம் இருந்தா தவறு சுட்டி காட்டணுமா, அவர்கிட்ட பேச்சு நெருங்குங்கோ, அணுகுங்கோ. உங்களோட பேச்சு மிச்சம் நல்லா இருந்துச்சு, மாஷா அல்லாஹ், இதை மட்டும் கொஞ்சம் திருத்திக் கொண்டா மிச்சம் நல்லா இருக்கும், மிச்சம் நல்லா இருக்கும். இது ஒரு நல்ல பழக்கம். இதுல உலமாக்கள்கிட்ட மாஷா அல்லாஹ் மிச்சம் இருக்குது, பேசிக்கொள்வாங்க. இது இப்படி செஞ்சிருந்தா மிச்சம், இந்த வார்த்தைக்கு பகரமாக இந்த வார்த்தையை போட்டிருந்தா மிச்சம் நல்லா இருக்கும். அல்லாஹ் அந்த உலமாக்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அந்த மக்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நான் எப்பயும் அந்த மக்களுக்கு துஆ செய்யற வழக்கம் எனக்கு இருக்குது. இது நபியினுடைய ஒரு வழக்கம். தவற சுட்டி காட்டுங்க,
அந்த தவற முறையா சுட்டி காட்டுங்க. சுட்டி காட்ட வேண்டிய ஆள்கிட்ட போயிட்டு சுட்டி காட்டுங்க. ஒரு பெரிய ஆள் உடைய தவற ஒரு சின்ன புள்ள கண்டுட்டாரு, எப்படி சுட்டி காட்டணும்? அதுக்கு ஒரு முறை இருக்குது, அதுக்கு ஒரு முறை. இந்த காலத்தில் மாஷா அல்லாஹ் டெக்னாலஜி ரொம்ப வேகம். பேரை போட்டு இந்நாள் 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 மிச்சம், இப்படி அழகான முறை. இதெல்லாம் படியுங்க. இந்த நாகரீகத்தை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே உங்களுக்கு யாராவது ஏசினா, உங்களை யாராவது துட்டினா, அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க ஒன்றும் பேசக்கூடாது, நோன்பு பிடிச்சு கொண்டு. என்ன சொல்லுங்க? இன்னி ஸாயிம், நான் ஒரு நோம்பாளி, எனக்கு பதில் சொல்ல இயலாது, எனக்கு உங்களோட வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் தர இயலாது, நான் ஒரு நோம்பாளி, என்ன விட்டுடுங்கோ என்று சொல்லிட்டு போங்கோ. ஏன் தெரியுமா காரணம்? இதை பேசுவதை கொண்டு நோம்பினுடைய ஃபலாயில் பெய்த்திடும், நோம்பினுடைய நன்மை பெய்த்திடும். இந்த நோம்பு வாழ்க்கையில தக்வாவை கொண்டு சேர்க்காது. இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் புறம் பேசுறது கீபத். என்ன மன்னிச்சுக்கோங்க, இந்த காலத்துல டெலிபோன் எல்லாம் ஃப்ரீ, யாருக்கும் பேசிக்கொள்ளலாம். நாங்க என்ன பேசுறோம்? நாங்க என்ன கீபத்து பேசுறோம்? இன்றைக்கு கீபத்து பேசுறது ரொம்ப லேசி. முந்தைய ஒரு பெண் என்ன செய்யணும்? அடுத்த வீட்டுக்கு போகணும். சில ஊர்களில் போயிட்டு பார்த்தா அந்த ஊர்களில் லோக்கல் கால் எல்லாம் ஃப்ரீ. எப்படி? லோக்கல் கால் எல்லாம் ஃப்ரீ. 416-905 இந்த நம்பர் எல்லாம் ஃப்ரீ. நார்த் அமெரிக்காவில் அவங்க என்ன செய்யலாம்? 416 உள்ளாக்கள் 416க்கு, 905-905க்கு, 647 அவங்களுக்கு என்ன சரி மாஷா அல்லாஹ் மணித்தியாலம் அல்ல நாள் கணக்கில் பேசுவாங்க. நாள் கணக்கில் என்ன பேசுறீங்க? சும்மா பேசுறேன், சும்மா பேசுறேன். இன்னைக்கு இங்கே வைக்குது, சிலோன்ல வைக்குது, என்ன வைக்குது? ஸ்கைப் ஃப்ரீ. மகள் நார்த் அமெரிக்காவில், உண்மை இங்க என்ன ஆக்கினாய்? பிலாக்கவா? சரி, வேற என்ன? நெத்தோலை பொறிச்சியா? எப்படி பொறிச்சோளம்? எப்படி பொறிச்சோளம் என்று உம்மாட்ட கதை பதின பிரச்சனை இல்ல. இதுக்கு ஊர்மலை கழுகுமானம். இந்த சந்தர்ப்பத்தை நல்லதுக்கு பயன்படுத்துங்க. நல்லது. நான் ஒரே செல்வத்தான் ஒவ்வொரு பள்ளியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சியையும் ஜும்மாக்களையும் வாலிபர்கள் ஆயத்தமாகுங்க. பள்ளி நிர்வாகங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பெரிசா பேச்சு டெலிகாஸ்டிங் போட்காஸ்டிங் செய்ய தேவையில்லை. இந்த கலகான முறையில் ஒரு பவர்ஃபுல் இன்டர்நெட் ஒரு டொங்கல் உங்களுக்கு தேவை, ஒரு பள்ளிக்கு தேவை. மாஷா அல்லாஹ் அழுத்தீங்க போல ஜும்மாக்கள் என்ன செய்யலாம்? குறைஞ்சபட்சம் உங்களோட சர்க்கிள்ல உள்ள ஆக்களுக்கு, உங்களோட வட்டையில் உள்ள ஆக்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த ஜும்மா எந்த கோஸ்டும் இல்லாம, எந்த சிரமம் இல்லாம அந்த ஜும்மாவை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு அவுட்ல பெண்கள் கேட்பாங்க, பள்ளி நடக்கிற நிகழ்ச்சிகளை பெண்கள் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் செலவில்லை. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஏராளமான ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்குது. அல்லாஹ் டெக்னாலஜி அந்த அளவுக்கு விசாலமாக்கித்தான். காலம் சுருங்கி விட்டது, நேரம் சுருங்கி விட்டது. இதை பயன்படுத்துங்க, நல்லதுக்கு பயன்படுத்துங்க. இன்னைக்கு டெலிபோன் பண்றோம், இன்னைக்கு நடந்த பயான் அப்படியே அப்டேட் பண்றோம். ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் சொல்றா, எனக்கு வர கிடைச்சல்ல, நேத்ராவ் என்ன பேசினாங்க இதை சொல்லு பார்ப்போம். இப்ப நேத்ராவு பேசினது அப்படியே இவ சொல்றா. இந்த நேரம் ஜிக்ருடைய நேரம். இந்த பயான கேட்டு, இந்த பேச்சை கேட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் எல்லாம் வருமோ அந்த எல்லா நன்மையும் இந்த பெண்ணுக்கு வரும். நல்லதுக்கு பாவிங்கோ, கெட்டதுக்கு பாவிக்க வேணும். ஆனா இது ஆகப்பெரிய கஷ்டமான வேலை. ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, தபரானில ரிவாயத் இருக்குது. ஒரு சஹாபி உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போறாங்க, பின்னுக்கால சஹாபாக்களும் போறாங்க. முன்னால خرج ذات يوم فسار على راحلته واصحابه معه لم يتقدم معهم احد بين يديه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு போறாங்க, பின்னால கொஞ்சம் சஹாபாக்கள் போறாங்க. யாருமே நபிய முந்திரத்துக்கு நினைச்சவும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு போய் கொண்டே இருக்கிறாங்க, இந்த சஹாபாக்கள் பின்னால போய் கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா போறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முக்கியமான சஹாபி, ஒரு பவர்ஃபுல்லான பாடி. இவர் பார்த்தார் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். நேரே போனார் நபிட்ட. போய் ஒட்டகத்தோட ஒட்டகம், வாகனத்தோட வாகனம் சேர்ந்து போகுது தெரியுமா? இந்த போன சட்டங்கள்ல ஈசிய வானம் இதுல சேர்ந்து போக வானம். உங்களோட ரோட்ல தான் நீங்க போகணும். நல்லா குர்ஆன் மிக அழகா சொல்லுது. ஒரு ஆள் பின்னால வந்து ஹார்ன் அடிக்கிறாரு, எனக்கு இடம் தாண்டி சொல்லி. இடம் இருந்தால் இடம் கொடுக்கிறது வாஜிப்.
குர்ஆன் பேசின பத்தி وَإِذَا قِيلَ لَكُمْ تَفَسَّحُوا فِي الْمَجَالِسِ فَافْسَحُوا ஒருத்தர் சொல்ற முன்னுக்கு வாங்கோ, முன்னுக்கு இடம் இருந்தால் நீங்க முன்னுக்கு வாரது வாஜிப். முன்னுக்கு இடத்தை வச்சுக்கொண்டு நீங்க பின்னுக்கு இருக்கிறீங்க, பின்னுக்காக நின்று கொண்டிருக்கிறீங்க சொன்னா என்ன அர்த்தம்? மத்தாக்களுடைய ஹக்க நீங்க பதாபிச்சு கொண்டிருக்கிறீங்க, மத்தாக்களுடைய ஹக்கில நீங்க வேலை அடிச்சுக்கிறீங்க. நீங்க வாகனத்துல போறீங்க, இவருக்கு என்ன அவசரம்? யார் கேட்கிற? இவர் டெலிபோன் வச்சுக்கொண்டு மொபைல் போன் வச்சுக்கொண்டு ஒத்த கையில் ஓட்டுறாரு, பின்னுக்காக வந்து ஹோன் அடிக்கிறாரு. இவரும் ஜன்னல 4 பக்கம் மூடிக்கொண்டு கேட்கிற என்ன அவசரம்? யார்கிட்ட கேட்கிறது? இது சும்மா மத்தியிலா அவனே கேட்கதும் இல்லை, யாரும் கேட்கது இல்ல, பின்னுக்கு கேட்கதும் இல்ல. 4 பக்கம் சட்டரை க்ளோஸ் பண்ணிக்குது, தட்ட தனியா உள்ளுக்கு இருக்கிறாரு. இவர் உள்ளுக்கு அவன் ஹோன் அடிச்சோடனே உனக்கு என்ன அவசரம்? நீங்க யாரோட பேசுறீங்க? அது ஒத்தன் ஹோன் அடிக்கிறான், முன்னுக்கு போறதுக்கு இடம் இருக்குது, உங்களுக்கு சைட் பண்ண இடம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இது நீ குறுக்க இல்லண்டா அவன் ஹக்க நீ எடுத்துக்கொள்றாய். அது அவன் ரைட்ஸ், அது அவன் ரைட்ஸ். وَإِذَا قِيلَ لَكُمْ تَفَسَّحُوا உங்களுக்கு சொல்லப்பட்டால் கொஞ்சம் விரிந்து போங்க, இடம் தாங்கோடு கேட்டால் فَلْيَفْسَحُوا இடம் கொடுங்கோ. இது ஒரு ஹக்கு. சில கட்டங்கள்ல வாலிபர்கள், இந்த பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் மிக அழகா சொல்றேன், எந்த பள்ளிக்கு போனாலும் பிரச்சனை இல்ல, ஜும்மாவுக்கு போனாலும் பிரச்சனை இல்ல, பள்ளிக்கு நடந்து வரக்கூடிய எட்டுக்களுக்கு நன்மை கிடைக்குது. என்ன கிடைக்குது? வனத்துமா கத்தமோ ஆசாரஹும், ஆசாரண்டா அடிச்சுவடுகள், பள்ளிக்கு வரக்குள்ள வச்சு ஒவ்வொரு இதுக்கு நன்மை கிடைச்சது. நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்ச வாரம் பள்ளிக்கு பக்கத்துல வந்து வாகனத்தை பார்க் பண்ணணும் சொல்லி தயவு செஞ்சு சொல்றேன். சைட்ல இருக்கக்கூடிய பை லைன் பேட்டி யாரும் பார்க்கணும். ஏன் பை லைன்? அது ரெசிடென்சியல் ஏரியா, அது யார் ஏரியா? அது ஒவ்வொருத்தருக்கும் சொந்த ராவேட கூட அவங்களோட வாகனத்தை பார்க் பண்ணுவாங்க. எத்தனையோ பேர் இருப்பாங்க, வீட்டு முன்னு கிடத்த வச்சிருப்பாங்க, அவங்க நேருக்கு போறாங்க, இப்ப வரணும். சில கட்டங்கள் அவங்க பொதுவாசவங்க எங்களுக்கு, சில கட்டங்கள் அவங்க பள்ளிக்கு எதிராக பெருசாக கேடும். இதுதானே நடந்துச்சு பாத்திய மாவட்டத்தில், இதுதானே நடந்துச்சு பாத்திய மாவட்டத்தில். ஒன்று நல்லா வச்சுக் கொள்ளுங்க, வெல் டிசிப்ளின், வெல் டிசிப்ளின். அதபென்ற இஸ்லாம் தான் சொல்லி தந்திருக்கிறது, அதபென்றத்தை இஸ்லாம் தான் சொல்லி தந்திருக்கிறது. அதபு வேறொத்த சொல்லி தர தேவையில்லை. எங்க டாக்டர் சொல்ற கொஞ்சம் போய் அந்த சேஜ பார்த்துட்டு வாங்க, எப்படி வாகனம் பார்க் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு நாங்க மோசமாகிட்டோம், அந்த அளவுக்கு மோசம். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், வாகனத்தில் வரக்கூடியவங்க ஒன்று எல்லாரும் வாகனத்தில் வர தேவையில்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்றுக்கு போமே, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றுக்கு போமே என்று வாகனத்தில் வாங்கோ. அதிலே கொண்டு வச்சுக்கோங்க, உள்ள பெண்கள் எல்லாம் தூக்கி போட்டு வரவும் மாறும், வரத்தே மகரம் பேடி வரப்பாருங்கோ. பள்ளிக்கு வந்து வாகனத்தை பார்க் பண்ணக்குள்ளையும் டபுள் லைன் பார்க் பண்ற பழக்கம் இல்ல. கொஞ்சம் தூரத்தில் பார்க் பண்ணணுமா, அரை மணித்தியாலம் 1/2 கிலோமீட்டர் நடக்கணுமா, நீயத்து வைங்கோ, நன்மை கிடைக்குது, நன்மை கிடைக்குது. ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை எழுதப்படுகிறது, வாங்க நடந்து பிரச்சனை இல்ல. அதனால டிசிப்ளின் வெரி இம்பார்ட்டன்ட், ஆக முக்கியமான சப்ஜெக்ட். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க இந்த சொல்றதுக்கு, எங்கட வெள்ளிக்கிழமை நாங்க தொழக்கூடிய ஜும்மாவுல நாங்க சேர்க்கிற நன்மையை விடவும் பாவம் கூடவாண்டு கேட்கிற அளவுக்கு எங்கட ஜும்மா பள்ளிக்கு இன்னைக்கு தொழுதுட்டு வரக்கூடிய நேரத்தில் கிடைக்கிற நன்மையை விடவும் பாவம் கூடவா? ஏன் மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்? வாகனத்தை சரியா பேமெண்ட்ல பார்க் பண்ண வானம், பை லைன்ல பார்க் பண்ண வானம், யாருடைய மூட்டு முன்னு பார்க் பண்ண வானம். பள்ளிக்கு வரையலா வாகனம் இல்லையா, பள்ளிக்கு நடந்து, அதாவது இந்த விஷயத்தை விளைவிக்கோங்க, மிக இறக்கமா சொல்றேன். எல்லா ஊர்ல எங்க போனாலும் சரி, அது நீங்க நார்த் அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, நீங்க சிலோன்ல இருந்தாலும் சரி, இந்த டிசிப்ளின். அப்ப சொல்றாங்க அந்த சஹாபி, நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு போறாங்க, நான் பேய்த்து நபியோட நேருக்கு போறேன் அந்த பாலைவனத்துல. அப்ப பேய்த்து நான் நபியோட பேச்ச ஆரம்பிச்சேன். ஒன்று சொன்னேன், நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட்ட ஒரு துஆ கேட்கிறேன், உங்களுக்கு முந்தி நான் மௌத்தாகிடணும். அஸ்அலுல்லாஹ அன் யஜ்அல யௌமனா قبل யௌமிக்
உங்களோட மௌத்துக்கு முந்தி எங்களோட மௌத்து வந்துடும். இதுதான் என்ற விருப்பம். ஏண்டா நீங்க இல்லாத பூமியில நான் எப்படி வாழுவேன்? என்ன அன்பு! நீங்க இல்லாத பூமியில நான் எப்படி வாழுவேன்? சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு முந்தி நான் மௌத்தாகிடணும். உங்களுக்கு முந்தி நான் மௌத்தாகிடணும். உம்மாட்ட சொல்லுங்க, உம்மா உங்களுக்கு முந்தி எனக்கு மௌத்து வந்துட்டா மிச்சம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களை பார்த்துக்கொண்டே மௌத்தாகிட்டா காபத்துல்லா பார்த்துக்கொண்டே மௌத்தாகிற மாதிரி நன்மை கிடைச்சிடுவேன் எனக்கு. என்ன மௌத்தும் நன்மையா போய்த்திடுவேன் உம்மா. கேட்கிறாங்க, அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடுவானா உங்களோட மௌத்துக்கு முந்தே? ஜனாசா அடக்கிட்டு வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி ஜனாசா அடக்கிட்டு வாராங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜனாசா அடக்கிட்டு நாங்க வாரோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சர்தாரே ஆலமுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க ஒரு கேள்வி. கைஃப தாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹுஸ்ஸு التراب على قبر நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நபியினுடைய கபர்ல மண்ணள்ளி போடுறதுக்கு உங்களோட கைகளால மண்ணள்ளி போடுறதுக்கு உள்ளம் எப்படி இடம் கொடுத்துச்சு? நீங்க எப்படி கையால மண்ணள்ளி போட்டீங்க? உங்களோட உள்ளம் எப்படி உள்ளம் இடம் கொடுத்துச்சுதா? நபியின் மீது சஹாபாக்கள் அன்பு வச்சிருந்தாங்க. அன்பு. சாப்பிடுறாங்க, யோசனை வருகிறது, நபியில வீட்டுல என்ன சாப்பாடோ தெரியுது. சஹாபாக்கள் சாப்பிட்ட கையோடு ஓடி போனாங்க பாக்குறதுக்கு. ஒரு ஞாபகம் அதை பத்தி பேசுறது மிச்சம் பேசணும். அப்ப இந்த சஹாபி சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் விருப்பம் என்ன உங்களுக்கு முந்தி நான் மௌத்தாகிடணும். சரி, ஆனா ஏண்ட மௌத்து உங்களோட மௌத்து ஏண்ட உங்களோட கையில இல்ல. யாரோட கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அரைத இன்கான ஷைஉன், வேறொன்று நடந்துச்சு. நீங்க முந்தி மௌத்தாகிட்டீங்க, நான் இரண்டாவது மௌத்தாகணும். நீங்க முந்தி போயிட்டீங்க, நாங்க இரண்டாவது வர போறோம். அந்த கட்டத்தில் எங்களுக்கு ஐயுல் அமாலி நஅமலுஹா பஅதக், உங்களுக்கு பிறகு செய்வதற்குரிய நல்ல ஒரு அமல் சொல்லித்தாங்க. எப்படி? நீங்க மௌத்தாகிட்டீங்க எங்களுக்கு முந்தி, உங்களுக்கு பிறகு செய்வதற்குரிய நல்ல ஒரு அமலை சொல்லித்தாங்க. அமல்ண்டா என்ன? நாங்க சொல்ற அமல்ண்டக்குள்ளே தொழுக, அமல்ண்டா ஜகாத்து, அமல்ண்டா ஹஜ்ஜி, அமல்ண்டா என்ன குர்ஆன் ஓதுறது, அமல்ண்டா தஸ்பீஹ் செய்யறது, அமல்ண்டா அல்லாஹ்வுடைய பாதையில போறது, அமல்ண்டா இப்படி இப்படி நாங்க அமல் வச்சுக்கிறோம். அப்ப கேட்டாங்க அந்த சஹாபி, நபியை பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஐயுல் அமாலி நஅமலுஹா பஅதக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. அமைதியா இருந்து சொன்னாங்க, நீயே சொல்லுவாப்ப பாப்போம். என்னோட இவ்வளவு காலம் இருந்திருக்கிறாய் தானே, உனக்கு தெரியும் தானே, சொல்லு பாப்போம். இவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யறது. தாவத்துக்கு போறதல்ல, ஜிஹாதுக்கு போறது. ஜிஹாதுக்கு போறவங்க மூணு விஷயத்தோட போவாங்க. உயிர் தியாகம் செய்ய போவாங்க, மனைவியை விதவையாக்கிட்டு போவாங்க, குழந்தைகள் அனாதையாக்கிட்டு போவாங்க. வந்தா சந்திப்போம், வந்தா சந்திப்போம். நாங்க வர இல்லட்டி நீங்க விதவை, 4 மாசம் 10 நாள் இதா. நாங்க வர இல்லட்டி எங்க குழந்தைகள் யத்தீம், எங்க பிள்ளை யத்தீம். நான் வர இல்லட்டி நான் ஷஹீத். போறாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ். அதுக்கு பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிஅம ஷைஉ அல் ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ். உண்மையிலேயே முஆத், நீ சொல்றது போல அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வது நல்ல அமல், பிரயோசனமான அமல், பொறுமதியான அமல். ஆனா என்ன தெரியுமா விஷயம்? வஆதன் நாஸ், மக்கள் பழக்கப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு கூப்பிட்டா ஆயிரக்கணக்கான மக்கள் ஜிஹாது புறப்படுவாங்க. அம்லக்கும் மின் தாலிக், இதை விட நல்லது உண்டு சொல்லுவாப்போம். இப்ப அப்படிதானே, ஜிஹாதுக்கு வாங்க 4 மாசம் போகணும்னு மக்கள் புறப்படுறாங்க, வருஷம் போகணும்னு மக்கள் புறப்படுறாங்க, 1.5 வருஷம் மக்கள் புறப்பட்டு போறாங்க, 1000 கொடுத்து மக்கள் போறாங்க. ஆப்கான்ல வைத்து பார்த்தா மாஷா அல்லாஹ் மக்கள் இருக்கிறாங்க. உயிர் தியாகம், நாம் உயிரை கொடுத்து வாரோம், ஏதோ அடிப்படையில் வராங்க. பலஸ்தீன்ல போய் பார்த்த மக்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் பழக்கப்பட்டுட்டாங்க. இதை விட நல்லதோடு சொல்லுவாப்போம். இரண்டாவது சொன்னேன், அஸ்ஸியாமு வஸ்ஸதகா. யா ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்கிறதும் தர்மம் செய்யறதும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதன் நாஸ், இல்ல நல்ல விஷயம் தான், நோன்பு சதகா நல்ல விஷயம். நிஅம ஷைஉ அஸ்ஸியாமு வஸ்ஸதகா.
வலாக்கின் ஆதன் நாஸ், மக்கள் பழக்கப்பட்டுட்டாங்க. இரண்டாவது சொன்னாங்க இதை விட நல்லது சொல்லு. அப்ப முஆத் சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு தெரிஞ்சதெல்லாமே சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி முடிஞ்சு, எதை சொன்னாலும் சொல்லுவாங்க ஆதன் நாஸ் வ அம்லக்கும் மின் தாலிக், மக்கள் பழக்கப்பட்டுட்டாங்க, இதை விட நல்லதொன்று சொல்லு. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லல, தந்த கையால வாயின் பக்கமாக சொன்னாங்க இதை பொத்தி வச்சுக்கோங்க. இதை பொத்தி வச்சுக்கோங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, தந்த கையை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில வச்சு சொன்னாங்க வாயை பொத்திக்கோங்கோ, இதுதான் எனக்கு பிறகு செய்ய வேண்டிய ஆக நல்ல அமல் என்று சொன்னாங்க. கமெண்ட்ஸ் செல்ல போக வானம், வாயை பொத்துவது ஆக கஷ்டமான அமல். فأشار صلى الله عليه وسلم إلى فيه وقال الصمت, வாயை பொத்துங்கோ, إلا من خير, பேசினா நல்லத பேசுங்கோ. அப்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வாயால பேசக்கூடிய பேச்சை கொண்டு நரகத்துக்கு போவோமான்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சக்கிலத்க உம்முக, உன் வாயில மண்ணள்ளி போட நாளைக்கு அதிகமான மக்கள் நரகத்துக்கு போறது அமலால பாவத்தால நரகத்துக்கு போக மாட்டாங்க, வாயாலத்தான் நரகத்துக்கு போவாங்க. கணவனோடு எப்படி பேசணும், மனைவியோடு எப்படி பேசணும், எந்த பொலைட்னஸ், சுப்ஹானல்லாஹ், எந்த பொலைட்னஸ், அன்பான வார்த்தைகள். ஹதீஸ பிரட்டி பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவிக்கு பாவிச்சாங்க. ஆயிஷா ஒரு பேர அரவாசியில சொன்ன அன்பு வார்த்தை, அரபுல ஒரு பேச்சரிக்கிறது அரவாசியில சொல்றது. ஆயிஷாவ ஆயிஷ், ஆயிஷ், ஜாஃபர ஜாஃப், யா ஜாஃப் கூப்பிட்டாங்க சொல்லுவாங்க, யா ஜாஃப், வார்த்தை அழகான வார்த்தை. வீட்டுல சேவன்கள் இருக்கிறான், சுப்ஹானல்லாஹ். அன்பான தாய்மார்களே, அன்பான தாய்மார்களே, வாழ்க்கையில பழகிக்கோங்க. வீட்டுல சேவன்கள், இன்றைக்கு உங்களோட வீட்டுல சேவன்கள் இருக்கிறா, அல்லாஹ் நாடினா உங்களோட பிள்ளைகளை இன்னும் மொத்தம் வீட்டுல சேவங்கால அல்லாஹ் மேலும். இது ஒரு நாள் மறக்கவானம், இது ஒரு நாள் மறக்கவானம். போல் எதனாலும் ஈஸ்டிலிருந்து நார்த்துக்கு போகாது. சில கட்டங்கள்ல நார்த்துடைய போல் ஈஸ்டுக்கு வந்து சேரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அமெரிக்கா பிச்சைக்காரனாக மாறுவான் இன்ஷா அல்லாஹ். கை ஏந்தத்தான் போறான், தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியாக மாறுவாங்க. இது அல்லாஹ்வுடைய சுன்னத்திலே. எப்படி தெரியுமா, போல் எதனாலும் ஒரு பக்கத்தில் நிற்காது. இன்றைக்குள்ள பணக்காரன் நாளைக்கு ஏழை, நாளைக்குள்ள ஏழை இன்றைக்குள்ள பணக்காரன். எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். இந்த நாட்டில் பில்லியனராக இருந்தவங்களும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மௌத்தாகினாங்க. பில் கட்டுறதுக்கு பள்ளியில காசு சேர்த்துத்தான் பில் கட்டி நிற்கிறாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட கேவலத்தை விட்டு பாதுகாப்பானாக, அந்த நிலையை தராம இருப்பானாக. எனவே வாழ்க்கையை வச்சுக்கோங்க, ஒரு சேவங்கள் இருக்கிறாவா, அவ ஹிந்து சகோதரியாக இருக்கட்டும், ஒரு பௌத்த சகோதரியாக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்தவ சகோதரியாக இருக்கட்டும், அவ எந்த பிள்ளைய போல அல்லாஹ் நாடினா எந்த பிள்ளைய இன்னும் மொத்தம் வீட்டுல போயிட்டு வேலை செய்ய வச்சேரும். வேலை செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. ஒரு பெண் சொன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் அவட ப்ராப்ளத்தை பேசக்குள்ள, நாங்க எப்படி வாழ்ந்தோம், நாங்க எப்படி இருந்தோம், எங்களோட வாப்பா எங்களை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பினாரு, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரு, எங்களோட ஹாலிடே ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு என்றத பத்தி ஒரு முறை நான் சிந்திச்சா எனக்கு ஞாபகத்துக்கு வந்தா, எனக்கு 2 டேப்லெட்ஸ் வேணும், அதை குடிச்சு 12 அவர் தூங்கினாத்தான் மறுவா பழைய நிலைக்கு நான் வருவேன். நாங்க அவ்வளவு இருந்தோம். இன்றைக்கு ஒன்றும் இல்லாம இருக்கிறோம். இன்றைக்கு டிராவல் பண்ண வாகனம் இல்ல. எங்க வாப்பங்களை எப்படி படிக்க வச்சாரு, அவ சொல்றா, நாங்க ஒரு நாளும் எக்கானமி கிளாஸ்ல சஃபர் பண்ணி இல்ல, எங்களுக்கு தெரியும் எக்கானமி கிளாஸ் என்னன்னு சொல்லி. எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி ஆவிச்சுன்னு சொன்னா சொல்றா, எங்கட பழைய நிலையை நாங்க யோசிச்சு பார்த்தா 2 டேப்லெட்ஸ் வேணும், அதை குடிச்சாத்தான் மறுபடியும் தூக்கம் வரும், மயங்குவோம், அதுக்கு பிறகு எழும்புவோம், அப்பத்தான் பழைய நிலை உருவாகும். எனவே வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி இன்றைக்கு உங்களோட வீட்டுல வேலை செய்யறா, நாளைக்கு அவட வீட்டுல போயிட்டு உங்களோட புள்ள வேலை செய்யலும்.
இஹ்வானுக்கும் ஜஅலகுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும். அந்த பிள்ளைகளுடைய பேசக்குள்ள அதபா பேசுங்கோ, அழகா பேசுங்கோ, பாயிண்டா பேசுங்கோ, இரக்கமா பேசுங்கோ, பணிவா பேசுங்கோ. இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணம் வரும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எந்த அளவுக்கு தெரியுமா சொல்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க ஃபிரௌனை பார்க்கிறதுக்கு. ஃபிரௌன் யார் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு போங்க ஃபிரௌனை பார்க்கிறதுக்கு. நான் சொல்லல உம்ராவுக்கு மட்டும் போங்கன்னு சொல்லல. நான் சொல்றேன் ஃபிரௌனையும் பார்த்துட்டு வாங்க போயிட்டு. நான் சொல்றேன் போயிட்டு ஜோர்தான்ல போயிட்டு டெட்சியை பார்த்துட்டு வாங்க. எந்த இடத்துல டெட்சி இருக்கு, அந்த டெட்சின்னு சொன்னா சுதூம் என்ற கிராமத்தை அப்படியே தூக்கி அல்லாஹ் மறுபக்கம் பிரட்டினான். அல்லாஹ் சொல்றான் அதுல பவர் ஆஃப் கிராவிட்டி இல்லைன்னு சொல்லி. அந்த பூமியில பவர் ஆஃப் கிராவிட்டி இல்ல. وَتَرَكْنَا فِيهَا آيَةً لِلَّذِينَ يَخَافُونَ الْعَذَابَ الْأَلِيمَ وَجَعَلْنَا عَالِيَهَا صَافِلَهَا. ரொட்டியை ஓட்ல பெரட்டுறது போல நாங்க ரொட்டி விடுறோம், பெண்கள் ரொட்டி சுடுவாங்க, ஓட்ல ரொட்டியை போட்டு வைக்கிறாங்க. ஒரு பக்கம் ரொட்டி வெந்ததுக்கு பிறகு செய்வாங்க, மறுபக்கம் அப்படியே பெரட்டுவாங்க. அல்லாஹ் சொல்றான் அந்த சுதூம் என்று சொல்லக்கூடிய அந்த டெட் சீ ஏரியாவை நாங்க அப்படியே மறுபக்கம் பெரட்டினோம். அது ஜிப்ரீல் இஸ்லாம் தூக்கினாங்க மேல தூக்கி அப்படியே கவுத்துட்டாங்க மறுபக்கத்துக்கு. அல்லாஹ் சொல்றான் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு அந்த இடத்துல நான் ஒரு அத்தாட்சியை வச்சிருக்கிறேன். அங்க போனா சொல்றாங்க மக்கள் தண்ணிக்கு மேல உட்கார்ந்து பேப்பர் வாசிக்கிறாங்க, தண்ணிக்கு மேல படுத்து கொடுறாங்க, தாழ்றாங்க இல்ல என்னென்ன மூலம் கருத்து சொல்றாங்க. குர்ஆன் சொல்லுது அந்த பூமியில பவர் ஆஃப் கிராவிட்டி இல்ல, ஏன்னா மேல் பக்கம் கீழ் பக்கத்து போயிட்டு. பவர் ஆஃப் கிராவிட்டி இல்லட்டி தாளேலாது. மேலொரு போல போட்டாயின் போல் கீழே வருகிறது. பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது, அந்த ஈர்ப்பு சக்தி உள்ள பகுதி கீழ் பக்கமாக மாறிட்டது. அல்லாஹ் போயிட்டு பாருங்க, குடும்பத்தை கூட்டிட்டு போங்க. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் பாருங்க, போயிட்டு 300 வருஷம் குகைக்குள்ள தூங்கினாங்க. எங்க அந்த மக்கள் எல்லாம்? ஃபதில்க புயூத்துன் ஹாவியா. சுப்ஹானல்லாஹ். மிஸ்ர்ல போயிட்டு பாருங்க பாப்போம், ஃபிரௌன் பொடி இருக்குது. அல்லாஹ் அநியாயக்காரன் ஒரு நாளும் நிம்மதியா வாழ மாட்டான். அநியாயம் செய்ய மட்டும் இபாதத்து செய்ய இல்லத்தின் பிரச்சனை இல்லை, அநியாயம் செய்யவான். இபாதத்து செய்ய இல்லத்தின் பிரச்சனை இல்லை, அநியாயம் செய்யவானும். இன்னி ஹர்ரம்துல் முல்ம். மாமிக்கு மருமகள், மருமகளுக்கு மாமி, மருமகனுக்கு மாமி. யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, யாரையும் யாரும் தரம் குறைத்து பார்க்க கூடாது, எல்லாரையும் கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் சொல்றான் நீ இபாதத்து செய்ய இல்லத்தையும் பிரச்சனை இல்ல, ஆனா அநியாயம் செய்ய பேச்சிடாது, யாருக்கும் அநீதி வைக்க கூடாது. இப்ப என்ன தெரியுமா செய்றாங்க? இந்த ஃபிரௌன் அநியாயம் செஞ்சான். அல்லாஹ் எப்படி தெரியுமா சந்திச்சான்? அல்லாஹ் சொன்னான் ஓண்ட உடம்ப நான் கியாமத்து வரைக்கும் இந்த பூமிக்கு மேல் வைப்பேன். இது வரைக்கும் கியாமத்து வரைக்கும் ஓண்ட உடம்பு பூமிக்கு மேல் இருக்கும். நான் கண்ணால பார்த்தேன். அல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக். உன் உடம்ப பாதுகாப்போம். போஸ்ட்மார்ட்டம்ஸ் இல்லாம, ஃப்ரீசிங் இல்லாம, டீபிரிசன் வச்சு இல்ல, போஸ்ட்மார்ட்டம் செஞ்சியும் இல்ல. இப்ப சொல்றாங்க லேட்டஸ்ட் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? இவன் உடம்ப பொடிய 1985ல இவன் பொடியை அனுப்பினாங்க பிரான்சுக்கு. நீங்க வேணுமெண்டா அவங்களுக்கு சர்ச் பண்ணி பார்க்கணும். இவன் பொடி பிரான்சுக்கு போயிட்டது. பிரான்சுக்கு பொடி போனா பிரான்சுடைய பேப்பர்ல ஹெட்லைன்ல வருகிறது. என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துல பேர், அவங்களுக்கு ஒரு பேர் உண்டிக்குது. இன்னைக்கு இவர் இங்க எங்க நாட்டில் இருக்காரு சொல்லி ஃபிரௌன் இன் பிரான்ஸ், ஃபிரௌன் இன் பிரான்ஸ், ஃபிரௌன் பிரான்சுக்கு வந்திருக்கிறாரு என்று பேப்பர்ல பெரிய ஹெடிங். என்னத்துக்கு போயிட்டு சொன்னா டெஸ்டிங் ஒன்று செய்யறதுக்கு. அந்த டெஸ்டிங் உடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? 2 ரிப்போர்ட் வந்துச்சு. ஒன்று வந்துச்சு இவன் தண்ணீர தாண்டுதான் செத்திருக்கிறான், தண்ணீர தாண்டுதான் செத்திருக்கிறான். 2வது இவன் செத்தில்ல, இவன் டீப் கோமாளிக்கிறான். இவன் செத்தில்ல, இவன் டீப் கோமால் இருக்கிறான். அந்த கோமால இருப்பதின் காரணமாகத்தான் அவனுக்கு முடி வெட்டப்படுகிறது, அவனுக்கு நகம் வெட்டப்படுகிறது, அவனுக்கு கையில புண் வருகிறது. நாங்க எல்லாரும் போய்த்திருந்தோம். நான் ஒரு டெலிகேஷன் போயிருந்தோம். அந்த நேரத்தில் போய் எங்களை போய் கூட்டி போய் காட்டினாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்றைக்கு போயிட்டு பார்த்தா அவன் கையில ஒரு புண் வந்து கைக்கு பெண்டேஜ் கட்டிக்கிறாங்க. போயிட்டு பாருங்க இதெல்லாம். அல்லாஹ் சொல்றவன பாதுகாப்பேன். அநியாயம் செய்யவானம் யாருக்கும், அநியாயம் செய்யவானம் யாரும் யாருக்கும் அநீதி இழைக்க வேண்டாம். நேர்மையாக நடந்து கொண்டோ. பக்கத்து
பக்கத்து உள்ளவர் யாரு? ஒரு பௌத்த சகோதரர், ஒரு ஹிந்து சகோதரர். அநியாயம் செய்ய இயலாது. அவரோட நீளமாகத்தான் நடக்கணும். வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கிறா, அழகா பேசுங்கோ, அன்பா பேசுங்கோ. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஃபிரௌனை பார்க்க போறாங்க. இந்த ஃபிரௌன் அவனுக்கு வழிகேடு நிச்சயம். அவன் ஷைத்தானை விடவும் பாவி. எப்படிப்பட்ட பாவிண்டா, ஷைத்தான் எங்கேயும் டிக்ளை பண்ணல நான் தான் ரப்புன்னு சொல்லி. ஆனா அவன் சொன்னான் நான் ரப்புன்னு சொல்லி. யாரு? ஃபிரௌன். அப்படிப்பட்ட ஃபிரௌனை பார்க்க போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்றான் அந்த ரெண்டு பேருக்கும், நீங்க ரெண்டு பேரும் போறது சரி, இவன்ட்ட தான் போறீங்க, உங்களோட வாயை நீங்க சரியா பாவிச்சோணும். ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன். அந்த ரெண்டு பேரை பார்த்து சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் இவரோட பேசக்குள்ள இரக்கமாத்தான் பேசணும். அவனோட இரக்கமா பேச சொன்னா வீட்டில் உள்ள சர்வன்கள், வீட்டில் உள்ள டிரைவர், கடையில் உள்ள சேல்ஸ்மேன், கடையில் உள்ள டிரைவர், எங்க கம்பெனியில் வேலை செய்யற வேலைக்காராக்கள், எங்க கவர்மெண்ட்ஸ்ல வேலை செய்யற அந்த கேர்ள்ஸ், சுப்ஹானல்லாஹ், ஒரு அநியாயக்காரனோட நாங்க இரக்கமா பேச சொன்னா இப்படி. இரண்டாவது குர்ஆன் சொல்லுது, உம்மா வாப்போட எப்படி பேசணும்? அல்லாஹ் நசீபாக்குவானா. கஷ்டமான விஷயம் இது, கஷ்டமான விஷயம். ஒரு மாசம் அல்ல வாப்பா, 6 மாசம் நோன்பு வைக்கலும். ஒரு மாசம் நோம்பில் 6 மாசம் நோன்பு வைக்கலும். ஆனா 6 நாள் வாய சரியா பாவிக்கலுமான்றது டவுட். ஒரு நாள் நோம்பில் 6 மாசம் நோன்பு வைக்கலும். நான் நேற்று பேசிருந்தோம், பிரைம் மினிஸ்டர் ஜாரத்னே பாக்கிறதுக்கு ஒரு ஹஜ் மினிஸ்டியால அவர் பகிரங்கமா சொன்னாரு, நான் கிட்டத்தட்ட 17 வருஷமா நோன்பு எடுத்திருந்தாரு. எத்தனை வருஷமா? 17 வருஷம். ஒரு மாசத்துக்கல்ல, 17 வருஷமா நோன்பம் சொல்லி போட்டு சொன்னார். என்ன சொன்னாரு? நான் ஒரு நாளைக்கு சாப்பிடுறது காலையில சாப்பிட்டா மறு ஒரு ஆளை தான் சாப்பிடுறது. நான் ஒரு நோம்பாளி மாதிரி தான். அவருடைய லாங்குவேஜ் சொன்னாரு. நான் என்ன சொல்லுவாருன்னா, பசியிலே கேளும் 30 நாள் அல்ல, 90 நாள் அல்ல, 180 நாள் பசியிலே கேளும். ஆனா 6 நாள் வாய சரியா பாவிக்கிறது, 6 நாள் வாய சரியா பாவிக்கிறது கஷ்டம். அல்லாஹ் சொல்றான், உம்மா வாப்பாவோட பேசக்குள்ள குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதனுடைய வாழ்க்கையில பல கட்டம் இருக்குது. ஒரு கட்டம் என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கட்டங்கள். தாய்மார்களே, சகோதரர்களே, உங்களை பார்த்தும் பேசுகிறேன், உங்களை பார்த்தும் குர்ஆன் சொல்லுது, மனிதனுடைய வாழ்க்கையில பல கட்டம் கட்டமா வரும். முதலாவது கட்டம் என்ன? اعلموا انما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر وتكاثر في الاموال والاولاد. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மனிதனுடைய வாழ்க்கையில கட்டங்கள் எல்லாம். ஒரு கட்டம் இருந்துச்சு, நாங்க எல்லாம் உம்மட கையில மடியில் இருக்கிறோம். அப்ப அழுவோம், சும்மா அழுவோம். என்னத்துக்கு அழுகிறோம்? எங்களை நிப்பாட்டுறதுக்கு, அழுகையை நிப்பாட்டி எங்களை தூக்கமாக என்ன செஞ்சுவோம்? என்ன செஞ்சாங்க? எங்களையே தூக்கமாக்கணும், அழுகையை நிப்பாட்டணும். என்ன செஞ்சாங்க? இப்ப மேலுக்கால என்ன தொங்க போட்டிப்பாங்க, அதுக்கு வயன பண்ணி என்ன செய்வாங்க? இப்ப அதை சுத்திட்டா இப்படி பார்த்தா வாங்கியாச்சு. அல்லாஹ் சொல்றானே, பிறந்தத்திலிருந்தே ஏமாந்து கூட இருக்கிற பணி. எங்க ஏமாந்தீங்க? இப்ப சுத்திரிப்ப இதை பார்த்து கொண்டு மறுவாது இருந்தோடனே மறுவாடுதாரு மறுவ உண்மை இப்ப அதை திருப்பி விட்டா இப்ப மறுவாடு சரிப்ப. இப்ப ஓகே, அப்படியே கண்ணை செய்து தூங்கிட்டோம். இப்ப கொஞ்சம் 3 வருஷம் ஆச்சு, 3-4 வருஷம் ஆகுது. இப்ப மறுவாடு, இப்ப அழுகு தேவைக்கு. இப்ப உண்மை பார்த்தா முந்தைய காலத்தில் உனக்கு சுத்தின அழுக நிப்பாட்டுவான், இப்ப சுத்தி பாப்போம்னு சொல்லி. எப்ப வருஷம்? இப்ப 4 வருஷம். இப்ப சுத்தினா அவன் கேட்பான், உம்மான்ட்ட என்ன இங்கயா என்ன இங்க? இப்ப சுத்த என்ன? இப்ப இது இல்ல, எனக்கு வேணும் பைக், எனக்கு வேணும் பைக். அல்லாஹ் சொல்றான், ஒரு கட்டத்தில் இன்னமத்த சுத்தினத்துக்கு நேமாந்தாய், இப்ப நீ சுத்த போறாய். اعلموا انما الحياة الدنيا لعب ولهو. இப்ப லஹு, இப்ப கொஞ்ச நாள் ஓடுவார் 3 பைஸ்கில்ல. இப்ப வந்து சொல்லுவார், நான் பெருத்திட்ட எனக்கு இப்ப என்ன வேணும்? டபுள்.
2 ரோடு வேணும். வீட்டுக்குள்ளே வெளியே வர அரைப்ப. இப்ப ஸ்கூலுக்கு போக்குள்ள செய்ய அரைப்ப. அத பெரிய என்ன மெர்சிடிஸ் பென்ஸ் லாக் பண்றது போல அதுக்கு சாவியெல்லாம் போட்டு லாக் பண்ணிட்டு நல்லா தொடச்சி ஸ்டிக்கர்ஸ்ல ஒட்டி சும்மா வச்சுக்கொண்டு போத்து ஸ்கூலுக்கு போச்சு உமா சொல்லிட்டு போறாரு. என்ன நானா கொடுக்கப்படாத, இது என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன சொத்து. ஸ்கூலுக்கு போனாலும் அதே கவலை நீக்கி அரைப்ப. சரி, இப்ப எல்லாம் என்னாச்சு? இப்ப அந்த பைக்ல ஓடுவார், எல்லாம் ஓடுவார். 15 வருஷம் ஆகும். இப்ப பார்த்தா பைக்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப ஒரே பாபர் ஷாப் போறாரு. என்ன போறாரு? பாபர் ஷாப். முடிய பார்த்தா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கட், ஒரே சீப்ப கண்டா எடுத்து வாடுறாரு. இப்ப பார்த்தா ஒரே அல்லாஹ் சொல்றான், இது முடிஞ்ச அடுத்த கட்டம் அழகு, ஸ்மார்ட். பெண்களும் தான் ஆண்களும் தான் ஸ்மார்ட் ஆயிக்கணும். கொஞ்ச காலம் கழிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு பெல் பட்டன் சொல்லி உங்களுக்கு என்ன பெல் பட்டன் தான் மேலுக்கு இறுக்கம், கீழுக்கு சரியாயிக்கு பெருசா ஆனக்கால் மாதிரி 3 காலம் போடணும் பதிலுக்கு. ஆனா மேலுக்கு இறுக்கம். அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் வந்து என்ன சொல்றதுக்கு இன்னும் ஒன்று கீழுக்கு இறுக்கம், மேலுக்கு இறுக்கம், நடுநிலத்தன் நல்ல விசாலம் அதுக்கு பேசினாங்க. அதுக்கு பிறகு வந்து இப்ப பார்த்தா எல்லாமே இறுக்கம். ஆம்பளை பொம்பளை எல்லாத்தையும் இறுக்கம். இப்ப எந்த அளவுக்கு இறுக்கம்டா உடுத்திருக்கிற கலசனை பார்த்தா ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், எப்படி போட்டான்னு சொல்லி, இது எப்படி அப்ப போட்டிப்பான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் ஆட்களுக்கு. அப்பதான் இறுக்கம். அடுத்தது பார்த்து எப்படி கலட்டுறது, அதுவும் ஒரு கன்ஃபியூஸ். சில ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிக்குது, போட்டுக்கொண்டு தைச்சாலும் தெரியாது சொல்லி. இது பெண்களும் தான் ஆண்களும் தான் உடுப்போம். இப்ப பார்த்தா எல்லாம் அழகு. சரி, இவர் போற போக்கு சரியில்லை என்று சொல்லி உம்மா வாப்பா 2 பேரும் சேர்ந்து இவருக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சா, நோன செல்லோனம் பாபா சாபு போடலையா, நீங்க கொஞ்சம் முடிய வெட்டி வந்து வாங்கலேன், கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து வந்து வாங்கலேன், நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க, இப்ப நான் உங்களை கல்யாணம் நீங்க இப்படி இல்லையே. இப்ப அவ சொல்ற, என்ன அழகு பார்க்க யார் தான் நிப்பிக்கிறாங்க. இப்ப அழக இப்ப சொல்றாரு, அதெல்லாம் ஒரு பைத்தியம் விளையாடின காலம், அது முடிஞ்சு. இப்ப என்ன செய்யறதுமா, இப்ப பார்த்தா பழைய உடுப்படுத்து கொண்டு அங்க ஓடுறாரு, இங்க ஓடுறாரு, அங்க ஓடுறாரு, அயம் பண்றாரும் இல்ல, யாராவது அயம் பண்ணி கொடுக்கணும். ஷூவை பார்த்தா முகம் பார்க்கணும் ஷூட. இப்ப பார்த்தா எப்படி இருக்குது, கிழமை கொடுக்கத்தான் யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணி கொடுக்கணும். நோனக்கு சுகம் இல்லைன்னா அதுவும் இல்ல. நோனக்கு சுகம் இல்லைன்னா விளங்கும், ஷேட்ல உடுத்தில ஷேட்ல விளங்கும், ஷேட் அயம் பண்ணிக்க மாட்டாங்க. கேட்டு இல்ல நோன ஹாஸ்பிட்டல்ல என்னப்ப நோன ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கும் ஷேட்டுக்கு சம்பந்தம், அவன் அயம் பண்ணி கொடுத்தாத்தான் உடுக்கிற, இல்லன்னு உடுக்க தெரியா. சரி, அப்படி வந்தா சல்லா சொல்றான் அடுத்த கட்டம். இப்ப மனைவி, இப்ப பாப்பாரு பெருநாள் வந்தா புள்ள மனைவி எல்லாரும் உடுக்கணும், நான் உடுக்கத்தையும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் கடைசியா சொல்றான், அடுத்த கட்டம் கொண்டு வரும், பேங்க் பேலன்ஸ் பார்த்து சந்தோஷப்படுவாரு. என்ன பார்த்து? ரிட்டையர்மெண்ட் போனாலும் பிரச்சனை இல்ல, பேங்க் பேலன்ஸ் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் போனாலும் பிரச்சனை இல்ல, 2 அசெட் இது கூடி வரும். எனக்கு என்ன இல்லன்னு ஒதுக்கி வச்சாலும் பிரச்சனை, எனக்கு சொத்து இது வரும். அப்படி அதுல இப்பாரு. அதுக்கு போற அதையும் மெயின்டைன் பண்ணலாம் ஒரு காலம் வரும். அது சொல்ற மக்மூடன் காலம். கட்டில படுத்துக்கொண்டு விசாரிப்ப, அது ஒரு ஓரம் வச்சுப்பான். இது எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்தனையோ இன்னைக்கு வாப்பா சத்தம் வச்சிட நான் இடத்துக்கு பேசிருந்தேன். சுப்ஹானல்லாஹ், நான் அன்றைக்கு 2 ரக்காத்து தொழுவிட்டு அல்லாஹ் இந்த வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது துவா செஞ்சேன். ஒரு நோயாளியை பார்க்க போய்த்திருந்தேன். அவர் கத்தின ஊடு புள்ள எல்லாம் இருக்கிறாங்க. கொடுத்திருந்த ட்ரீட்மெண்ட் பத்தி நான் விவரிக்க விரும்பல. நான் அன்றைக்கு தான் விளங்கிக் கொண்டேன், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை விட்டு அவங்களோட பிள்ளைகள் ஓடி போனாங்க தானே, அது நடக்க இயலுமென்றதை விளங்கிக் கொண்டேன். இது யாரு? சிலுசிலுப்புக்கு ஏமாந்து, பைக்கு ஏமாந்து, அழகுக்கு ஏமாந்து, புள்ளைய பார்த்து ஏமாந்து, பேங்க் பேலன்ஸ் பார்த்து ஏமாந்து, கடைசியா என்ன இப்ப பள்ளிக்கு போறண்டாலும் மகன் வந்தாத்தான் புகையிலும், பள்ளிக்கு போறண்டாலும் மகன் வந்தாத்தான் பள்ளிக்கு புகையிலும், இல்லாட்டி புகையலாது. இப்ப என்ன செய்யறாரு? ஒரு மூலையில இவனுக்கு மௌத்து வர மாட்டதா, இவன் செத்து மடிய மாட்டானா, இன்னும் உசுரோடு இருக்கிறான் என்று பிள்ளைகளே பதுவா செய்றாங்க. இதே நிலையில கபருக்கு போனோன்னு
கபருக்கு போனதுக்கு பிறகுதான் விளங்கும். சிலிசிலிப்பையும் பொய்யப்பா, பேங்க் பேலன்ஸும் பொய்யப்பா, துனியாவே பொய்ன்றது கபருக்கு போனதுக்கு பிறகுதான் விளங்கும். ஒன்று சொல்றேன், வாப்ப உம்மட ஹக்குல யாரும் விளையாடவானம். வாப்பா உம்மா வயசு போக 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 நீங்க நினைச்சுக்குங்க, அல்லாஹ் என்னோட இறக்கப்பட்டிருக்கிறான், என்ற சுவர்க்கத்தை அழகுபடுத்துறான், என்ற சுவர்க்கத்தை கண்ணியப்படுத்துறான். இந்த 2 பேருக்கும் ஹிதுமத்தை செஞ்சுத்தான் என்ற சுவர்க்கம் எனக்கு கிடைக்கும். நான் உண்டு, எனக்கு பேச நேரம் இல்ல. இந்த தலையங்கத்தில் பேசுவதாக இருந்தா நான் அடிச்சு சொல்லுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொள்றது வாஜிப், ஃபர்து, கட்டாயம். ஆனா நபியை பார்க்கணும்ன்றது கட்டாயம் இல்ல. ஆனா உம்மாவோட இருக்கிறது வாஜிப். உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா செஞ்சு காட்டினாங்க. யமன்ல இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கிறாங்க, மதீனால இருக்கிறாங்க. போகணும் யாரை பார்க்கிறதுக்கு? நபியை பார்க்கிறதுக்கு. சொன்னாங்க, யா அல்லாஹ், நபியை பார்க்க போனா சஹாபி ஆகிடுவேன், ஆனா என் உம்மை தனிச்சிடுவாவே, என் உம்மாவை பார்க்கலாம், உம்மை இல்லா பேச்சிடுவாவே. அப்ப சொன்னாங்க, நபியை பார்க்கிறத விடவும் என்ன உலகத்தில் உருவாக்குறதுக்கு யாரு காரணமாக இருந்தாவோ அந்த உம்மாவை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நபியை கொண்டு ஈமான் கொண்டுட்டேன். அந்த சஹாபியில கையில் இஸ்லாத்தை கொண்டாங்க, சொல்லி அனுப்பினாங்க, உங்களோட ஹபீபுக்கு சொல்லுங்க, இந்த உவைசுல் கர்னி முஸ்லிம் ஆகித்தாரு, முஃமின் ஆகித்தாரு என்று சொல்லி அனுப்புங்க. இந்த செய்தியை கேட்டாங்க, துஆ செஞ்சாங்க. உமரை கூப்பிட்டாங்க. உமரை கூப்பிட்டு சொன்னாங்க, உமர் இங்க வாங்கோ, உங்களோட காலத்தில் ஒரு முஅஜிஸா நடக்க போகுது, ஒரு அற்புதம் நடக்க போகுது. யமன் நாட்டிலிருந்து மதீனா முனவ்வராவுக்கு ஒருத்தர் வருவாரு. அவருடைய பேர் உவைஸ், அவருடைய பேர் ஆமிர், அவர் மருத் என்ற ஊர்ல பிறந்தவர், ஹதரமௌத் என்ற ஊர்ல வாழக்கூடியவர். அவர் வந்தா நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, உங்களோட பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ கேட்கும்படியாக சொல்லி போட்டு சொன்னாங்க. ஏன் தெரியுமா காரணம்? அவர் அவருடைய உம்மட துஆவுக்கு பாத்தியமானவர். இது எங்க வர ஹதீஸ்? முஸ்லிம்ல வர ரிவாயத் இது. ஒவ்வொரு வாலிபரும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு சிறாரும், ஒவ்வொரு குழந்தையும், ஞானம் நீங்களும் எல்லாருமா சேர்ந்து உம்மா வாப்பட துஆவோடு இந்த பூமிக்கு மேல வாழ ஏழுமண்டா எங்க சொர்க்கம் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், மௌத்தா போன உம்மா வாப்பக்கு துஆ கேளுங்கோ, மௌத்தா போன உம்மா வாப்பட குடும்பத்தை சேர்ந்து வாழுங்கோ. ரமலான் வருகிறது, சதகா கொடுக்கக்குள்ள, தர்மம் கொடுக்கக்குள்ள வெறுமனே தெரிஞ்ச கூட்டாளிமாருக்கு மட்டும் கொடுக்காம உம்மா வாப்பட குடும்பத்தை சேரி பார்த்து, உம்மா வாப்பட குடும்பத்தில் போயிட்டு நோம்பு துறக்க பாருங்கோ. உம்மா வாப்பட குடும்பத்தில் போயிட்டு என் வாப்பட யோசனை, என் உம்மட யோசனை, அந்த யோசனையில போயிட்டு அவங்க ஊடுகளை தங்கி நின்று ஒரு நாளைக்கு சஹர் செய்ய பாருங்கோ. பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அங்க பேச்சு நின்று ராத்தடிச்சு, இதேண்ட வாப்பட ஊடு, இதேண்ட வாப்பட தம்பியில ஊடு, இதேண்ட வாப்பட சாட்சியில ஊடு, இதேண்ட வாப்பட மாமியில ஊடு, இன்றைக்கு நாங்க இங்க நோம்பு துறப்போம் வா என்று சொல்லி அங்க கூட்டிக் கொண்டு பேச்சு அந்த குடிசையில அந்த சிக்கனமான இடத்தில் உட்கார்ந்து நாங்க நோம்பு துறக்கும் பொழுது அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுவான். கபர்ல இருந்து கொண்டு உம்மா வாப்பைகளுக்கு துஆ செய்வாங்க. இதைத்தான் இஸ்லாம் விரும்புது. எனவே இது மிக முக்கியமான தலையங்கம். வாய் சரியா பாவிக்கப்பட வேண்டும். வாயை சரியா பாவிக்கிறதுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது ஒன்று கீபத்து பேசுறது, புறம் பேசுறது. வாயை நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. நான் சுருக்கமா முடிச்சிருந்தேன் கீபத்தை பத்தி. ஹதீஸ்ல வந்திருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கபருடைய அதாபு நிச்சயமானது, நிச்சயம் தானே. القبر روضة من رياض الجنان وإما حفرة من حفر النيران. கபரே ஒன்றோ சுனத்தின் பூங்கா அல்லது நரகத்தின் படுகொலி. ஆனா கண்ணுக்கு அல்லாஹ் மறைச்சிட்டான். ஒரு ஜனாதாவை கொண்டு கபர்ல வச்ச உடனே அது ஒன்றோ சுனத்தின் பூங்காவாக மாறுது. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுருத்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم. அல்லாஹ் கபரை பத்தி சொல்றான். நீங்க எதை செஞ்சாலும் கபருக்கு போகும் வரைக்கும் தான். கபருக்கு போகத்தே எம்பியா தான் போவீங்க, கபருக்கு போகத்தே வச்சுட்டு தான் போவீங்க. இப்ப கபர்ல கபரு சுனத்தின் பூங்கா, ஆனா அது கண்ணுக்கு விளங்குதில்லை. அல்லாஹ் கண்ணுக்கு மறைச்சிட்டான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்குது. நாங்க ஈமான் கொள்றோம், நம்புறோம். இதே மாதிரி தான் கபருடைய அதாப அல்லாஹ் கண்ணுக்கு மறைச்சது போல மூணாவது நபரை பற்றி கீபத்து பேசக்குள்ள, புறம் பேசக்குள்ள,
பல்லுக்கு இடையில மாட்டிக்கொள்ளக்கூடிய இறைச்சி துண்டையும் அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், மூணாவது ஆளை பத்தி பேசுற கீபத் எப்படி தெரியுமா? அவன் இறைச்ச சாப்பிடுறது போல அல்ல, அவன் இறைச்ச சாப்பிடுறீங்க. அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா. உங்களோட மௌத்தா போன, செத்து போன, உயிரில்லாமல் போன உங்களோட சகோதரனுடைய இறைச்ச சாப்பிட நீங்க விரும்புவீங்களா? ஒத்தரை பத்தி பேசுறோம்டா கருத்து. ஒரு 2 பெண்கள் வந்தாங்க நபியுடைய சபைக்கு. சொன்னாங்க, நாங்க நோம்பாளிந்தாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு இல்லையே, உங்களோட பற்களுக்கு இடையில மாமிச துண்டு இருக்குதே, நீங்க நோம்பு பிடிச்சு இல்லையே. கொண்டாங்க, ஒரு பக்கெட்டை கொண்டு வர சொல்லி ஒரு பாலி கொண்டு கொடுத்தாங்க. சொன்னாங்க வாந்தி எடுங்கோ. வாந்தி எடுத்தாங்க, இறைச்சி துண்டுகள் கொட்டுது. சொன்னாங்க இது மாட்டிறைச்சல்ல, ஒட்டக இறைச்சல்ல, இது மனுஷன் இறைச்சின்னு சொன்னாங்க. இதுல கீபத்து பேசவானும், புறம் பேசவானும், வாய சரியா பாவிங்கோ. இன்னும் ஒன்று கடைசியாக உள்ள முக்கியமான ஒரு செய்தான் கண். قل إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. கண் கண் வாயை கட்டுப்படுத்தினாலும் கண் எப்படி கட்டுப்படுத்துறது? இன்றைக்கு ஜினா ஸ்கிரீன்லையும், இன்றைக்கு ஜினா டெலிபோனுடைய மொபைல் போனுடைய ஸ்கிரீன்லையும், இன்றைக்கு ஜினா மேகசின்லையும், இன்றைக்கு ஜினா நியூஸ் பேப்பர்லையும், இன்றைக்கு ஜினா பில் போர்ட்லையும், இன்றைக்கு ஜினா ஸ்கூல்லையும், இன்றைக்கு ஜினா வீடுகள்லையும், இன்றைக்கு ஜினா கல்யாண வீட்லையும் பரவலாக நடந்து கொண்டிருக்குது. இந்த கண்ணை எப்படி நாங்க பாதுகாப்போம்? இன்னைக்கு உம்மத்துக்குள்ள ஆகப்பெரிய ஜிஹாத், இந்த வாலிப சமூகத்துக்குரிய ஆகப்பெரிய ஜிஹாத் கண்ணை பாதுகாக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட கண்ணை நீங்க பாதுகாத்துக்கோங்கோ. குல்லில் முஃமினீன், முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கோ, பார்வையை கீழே வச்சுக்கொள்ள சொல்லி. பார்வையை கீழே வச்சுக்கோங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் இல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே பார்த்துத்தான் நடப்பாங்க. முஸ்ஸமாயில் திர்மிதில ஹதீஸ் வந்திருக்குது, யாரையும் திரும்பி பார்க்கணும்டா இப்படி பார்க்க மாட்டாங்க. எப்படி? கழுத்தை மட்டும் திருப்பி பார்க்கிறது இல்ல, முழு உடம்போட திரும்புவாங்க. அப்படியே ஒருத்தரை பார்க்கணுமா? நாங்க எப்படி மாஷா அல்லாஹ் மரைன் டிரைவ்ல எதுல போறது? கார்ல போறது, ரோட்ல வாகனம் போகுது, பீச் பக்கத்துக்கு கண் நீக்குது. எந்த பக்கத்துக்கு? நாங்கெல்லாம் முஃமின்கள், நாங்கெல்லாம் முஃமின்கள். கண் பீச் பக்கத்துக்கு பார்த்து கொமெண்ட்ஸ் சொல்றாரு, மக்கள் கெட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எப்படி கெட்டு போயிட்டீங்க? நீங்க முன்கர் நக்கி அலைஹிஸ்ஸலாம் மாதிரி. இது சிலாக்களுக்கு ஒரு வேலை, சிலாக்களுக்கு வேலை அதை பார்த்து ரசிக்கிறது. அவங்களோட தினா அதை பார்த்து ரசிக்கிறது. அவன் தினா செய்த அதோட ஸ்டைல குடைய முடிக்கொண்டு இவர்கள் செய்த குடைய பார்த்து இவர் தினா செய்தாரு. இது தினா. ஒரு வாப்பா, அல்லாஹ் ரஹ்மத்து செய்த வாப்பாக்கு அவர் சொன்னார், நான் மரைன் டிரைவோட குடும்பத்தோட சஃபர் பண்ற இல்லைன்றாரு. குடும்பத்தோட இந்த மரைன் டிரைவ்ல போற பழக்கம் எனக்கு இல்லைன்றாரு. நான் ஏன்னு கேட்டேன், இல்ல அதுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல, பிள்ளைகளை கூட்டுங்க, எப்படி அந்த என்வாயர்மெண்ட்ல புகையிலும். இன்றைக்கு பெரிய ஜிஹாத் இந்த கண்ணுக்குரிய ஜிஹாத். அன்பான சகோதரிகளே, அன்பான யுவதிகளே, அன்பான பெண்மணிகளே, உங்களை அன்புல சொல்றேன், இரக்கத்தில் சொல்றேன், இந்த கண்ணை பாதுகாத்துக்கொங்க. இந்த கண்ணை பாதுகாக்கிறது கஷ்டமான வேலை. ஹதீஸ்ல வந்திருக்குது, இந்த சபையில முழு பேருக்கு என்ன ஆசை தெரியுமா? நாங்க தொழுதா எல்லாத்தையும் மறந்துடணும். அப்படித்தானே? நாங்க தொழுதா எல்லாத்தையும் மறந்துடணும். அல்லாஹ்வுடைய சிந்தனையில தொழணும். அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நான் அல்லாஹ்வோட பேசுறேன், நான் அல்லாஹ்வோட கலைக்கிறேன், அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த எண்ணத்தோட தொழணும். இந்த தொழுகைக்கு எல்லாருக்கும் ஆசை.
ஆனா தக்பீர் கட்டினா எல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது, அல்லாஹ்வை மறந்துட்டோம். தக்பீரை கட்டினா எல்லாம் ஞாபகத்துக்கு வரும், எல்லாம் அல்லாஹ்வை மறந்துட்டோம். இதுக்கு என்ன காரணம்? ஹதீஸ்ல வந்திருக்குது. அல்லாஹ் அனைவரையும் மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக, இந்த ஜிஹாதில் அல்லாஹ் வெற்றி நசீபாக்குவானாக. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்ட கண் ஒரு பாவம் செய்யுமெண்டா அது அந்நபுரு ஸஹ்முன் மஸ்மூம், நெஞ்சு தேய்க்கப்பட்ட ஒரு அம்பு தான் ஒருவருடைய பார்வை. உண்ட ஒருக்க பார்த்தா சும்மைக்காது, அது அப்படியே ரெக்கார்ட் ஆகிடுவீங்க சிம்ல, ஹார்ட் டிஸ்க்ல அப்படியே சேவ் ஆகிடும். அது எத்தனை ஜிபி யாருக்கும் தெரியா, எத்தனை மெகாபைட் எத்தனை ஜிபி யாருக்கும் தெரியா, அது அப்படியே உள்ளுக்கு சேவ் ஆகிடும். எப்ப தக்பீரை கட்டுவீங்களோ அது வெளியே வரும். உம்மத்துக்குரிய ஆகப்பெரிய சோதனை இந்த சோதனை தான். தக்பீரை கட்டினா ரோட்டில கண்டது, ஃபுட்போர்ட்ல போனது, குடைக்கு இருந்தது, அங்க கண்டது, இன்டர்நெட்ல பார்த்தது, ராவு பார்த்தது, பகல் பார்த்தது, இதெல்லாம் மறந்துடுவீங்க. கஷ்யர் பட்டலையில போய் உட்கார்ந்த எல்லாம் மறந்தாச்சு. சல்லி என்றீங்க, வியாபாரம் பண்றீங்க, தக்பீரை கட்டுறீங்கன்னா தக்பீரை கட்டினதே கடைக்கு சாமான் வாங்க வந்தவ யா வந்துடுவான். இது ஹதீஸ், இது ஹதீஸ். தொழுக வீணாகுது. தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்நெட், இமெயில், பேஸ்புக், யூடியூப் எங்களுக்கு தேவை வானம் என்று சொல்ல இல்ல. ஆனா இன்றைக்கு இதுல பிரயோஜனம் அடையக்கூடியவங்க 1% கூட இல்ல. இதை கொண்டு பிரயோஜனம் அடையக்கூடிய சமூகம் 1% கூட இல்ல. இதை கொண்டு அநியாயம் செய்யக்கூடியவங்க தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ் முதலாவது வானத்தில் வந்து ஹல் மின் தாயிபின் அஸ்தக்ஃபிர் லஹு, ஹல் மின் தாயிபின் அஸ்தக்ஃபிர் லஹு, அல்லாஹ் முதலாவது வானத்தில் வந்து அல்லாஹ் கேட்கிறான் மக்களை பார்த்து, தௌபா செய்யக்கூடிய மக்கள் யாரும் இருக்கிறீங்களா? நான் தௌபா வைத்துக் கொள்ள காத்திருக்கிறேன், என் கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது, என் பக்கமாக வாங்கோண்டு கூப்பிடுறான். அந்த நடு நிசையில இன்றைக்கு எங்க வாலிபர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க, கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க, எழுதக்கூடாத எழுத்துக்கு எழுதிக் கொண்டிருக்கிறாங்க. படிப்பென்ற பெயரில், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்ற பெயரில், அதாவது எக்ஸாமுக்கு படிக்கிறோம் என்ற பெயரில் எத்தனை வகையான பாவங்கள், எத்தனை வகையான கிளப்ஸ், எத்தனை வகையான ஜினாக்கள், எத்தனை வகையான ஹராம்கள் நடக்குது. அல்லாஹ் முதல் வாரத்தில் வந்து கேட்கிறான், யாரும் இருக்கிறீர்களா? மன்னிக்கு பேடுறவங்க மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ரப்பு கூப்பிடுறான் மன்னிப்பின் பக்கமாக, நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், என்ன விடவும் அவாக்கியசாலி யாரும் இருப்பாங்களா? இந்த யுகத்தில, இந்த காலத்தில கண்ணை பாதுகாத்துக் கொண்டோ. மிக முக்கியமாக சொல்றேன், தாய்மார பார்த்து, சகோதரர்களை பார்த்து ஒன்ற கடைசியாக சொல்றேன், ஒரு விஷயத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. அன்பான யுவதிகளே, அன்பான தாய்மார்களே, நீங்க போடக்கூடிய ஃபர்தா எங்களுக்கு செஞ்ச பெரிய ஒரு நிஅமத். நீங்க போடக்கூடிய ஹிஜாப் எங்களுக்கு செஞ்ச பெரிய ஒரு நிஅமத். நீங்க பண்ணக்கூடிய ஃபேஸ் கவர் எங்களுக்கு செஞ்ச பெரிய ஒரு நிஅமத். நீங்க செய்யக்கூடிய இந்த உங்களோட கைய கால மறைச்சி நீங்க அதமாக ஒழுக்கமாக போறது எங்களுக்கு செஞ்ச ஒரு பெரிய ஒரு நிஅமத். ஏன் காரணம் என்றா, எங்களால உங்களை பார்க்க முடியாது, எங்களால உங்களை பார்க்க முடியாது. நீங்க நடந்து போனாலும் நாங்க காண மாட்டோம், யாரோ போறாங்க, ஒரு முஸ்லீம் புள்ள போகுது என்று சொல்லி நாங்க நினைச்சுக் கொள்வோம். ஆனா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, நீங்க செஞ்ச வேலையால நாங்க பாதுகாக்கப்பட்டுட்டோம். நீங்க யாரையும் பார்க்காம இருக்க என்ன ஃபர்தா போட வேண்டும்? நீங்க யாரையும் பார்க்காம இருக்க என்ன ஃபர்தா போட வேண்டும்? உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த என்ன தெரியுமா சென்ஸ் காமன்ஸ்? பெண்களை ஆண்களுக்கு தெரியாது, ஆனா எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களையும் தெரியும். என் ஃபர்தா போட்டா லைசன்ஸ் கொடுத்த மாதிரி. ஏன் நல்லா பார்க்கணும், கண்ணை திறந்து அப்படியே போக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஃபர்தா போட்டு இல்லாட்டி சொல்லலாம், கொஞ்சம் கள்ளக்கண்ணெல்லாம் பார்க்கணும். இதுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்குது ஹதீஸ்ல. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பான தாய்மார்களே இந்த விடயத்தை கொஞ்சம் கேளுங்க. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார்கிட்ட தெரியுமா? தந்த சஹாபாக்களை கேட்கிறாங்க, ஐயோ ஷைஇன் கைருன் லின்னிஸா,
பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஆக நல்ல குணம் என்ன, பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஆக நல்ல சிவத்து என்ன, பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஆக நல்ல குவாலிட்டி என்ன, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை சொன்னாங்க. யாருடைய பதிலும் செட் ஆகல, யாருடைய பதிலும் அதுக்கு பேலன்ஸ் ஆகல. பாத்திமா ரலியல்லாஹு நேரே போனாங்க பாத்திமா வீட்டுக்கு. யாரு பாத்திமா? எந்த பாத்திமா உடைய பேரை எந்த புள்ளைய பேருக்கு முன்னால பரக்கத்துக்காக வைக்கிறேனோ, பாத்திமா ஷஃபீகா, பாத்திமா நசீஹா, பாத்திமா தய்யிபா, பாத்திமா பாத்திமா பாத்திமான்னு எப்படி ஆண்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி பேரை முஹம்மது 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 என்று வைக்கிறாங்களோ, இதே போல ஒத்தரே ஷேக் அன்வர் அவுலக்கி சொல்றாரு, பங்களாதேஷ்ல பழக்கம் இருக்கிற மக்களுக்கு பேர் வைப்பாங்க பிள்ளைகளுக்கு. 10 ஆம்பளை பிள்ளையா 10 பேருக்கு பேர் முஹம்மது. என்ன? முஹம்மது அவ்வல், முஹம்மது சானி, முஹம்மது சாலிஸ், முஹம்மது ராபி, முஹம்மது ஆஷிர். பிள்ளைக்கு பேர் முஹம்மது முஹம்மது முஹம்மது. எங்கள்கிட்ட பழக்கம் இருக்குது. முஹம்மது என்ற பேரை தபர்ருக்கம் வைக்கிறோம். முஹம்மது யூசுப், முஹம்மது ஹனீஃபா, முஹம்மது இப்ராஹிம், முஹம்மது அமீன், முஹம்மது ஹக்கீம் பேர் அப்படி வைக்கிறோம். இது பரக்கத்துக்கு வைக்கிறோம். பெண்கள்கிட்ட பழக்கம் இருக்குது. அவங்களோட பேருக்கு முன்னால ஃபாத்திமா 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 என்ற பேரை வைக்கிறாங்க. இது பரக்கத்துக்கு வைக்கிறோம். இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன பதில் சொன்னாங்க? என்ன பதில் சொன்னாங்க? அழகான பதில் சொன்னா. அவ ஒரு பதில் சொன்னா, அல்லா யரைனர் ரிஜால வலா யராஹுன்னர் ரிஜால். அவர்களை எந்த ஒரு ஆணும் அவர்களை பார்க்கவும் மாட்டார்கள். நிச்சயமாக உங்களுக்கு நடக்குது, உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதே சந்தர்ப்பத்தில் இரண்டாவது சொன்னாங்க, அவர்கள் எந்த ஆணையும் பார்க்க மாட்டார்கள். இதுக்கு என்ன ஃபர்தா? இதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான், தக்வாவுடைய ஃபர்தாவை போட்டுக்கோங்க. வலிமாசு தக்வா ஸாலிக கைர். நீ உடுக்கக்கூடிய ஆடைகள்ல தக்வாவுடைய ஆடை தான் மிச்சம் நல்ல ஆடை. எப்பயும் ஒரு பெண் தன்னுடைய அழகை மறைக்க வேண்டும், ஆனா கணவனுக்கு முன்னால் அழகை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நேர் ஆப்போசிட், நேர் ஆப்போசிட். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, உங்களை சாடவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். நீங்கள் கண்ணியமானவர்கள், நபிமார்களுடைய தாய்மார்கள், நபிமார்களுடைய சகோதரிகள், அவுலியாக்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர்கள். ஜம்சம் என்ற உங்களுக்கு சொந்தம். காபத்துல்லாவுல சஃபா மர்வாவுல முதலாவது தொங்கோட்டம் ஓடி நீங்க தான் பெஸ்ட்ல முதலாவது ஓடி இருக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய அந்தஸ்துகள் ஏராளம். அதை பற்றி பேசுவதாக இருந்தால் ஆண்கள் நல்லவர்களா பெண்கள் நல்லவர்களா என்று கேட்டா குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது. குர்ஆன் மிக அழகாக பேசுது. ஒவ்வொரு நபி உலகத்துக்கு வந்தாலும் அந்த நபியை நபியாக உருவாக்கினது தாய் தான். அந்த நபியை நபியாக உருவாக்கினது உம்மம்மா தான். பெண்களுடைய ரோல், பெண்களுடைய விஷன் மிச்ச விசாலமானது. ஒரு பெண் பல வகையான ரோல் விளையாட வேண்டும். ஒரு பெண் உலகத்தில் பார்வையாளர் அல்ல, உலகத்தில் பெண்கள் பங்காளிகள். ஆனா திரைக்கு பின்னால் இருந்து பங்கெடுப்பாங்க. தந்த விஷனில கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. பிள்ளைகளை சரியாக வளர்ப்பாங்க. இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்கோ. அப்ப சொன்னாங்க பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரெண்டு விஷயம் இருக்கணும். அல்லா யரைனர் ரிஜால். அவர்கள் எந்த ஆணையும் பார்க்க மாட்டாங்க, எந்த பெண்ணும் எந்த ஆணையும் அவர்கள் பார்க்கவும் மாட்டாங்க. அவர்களை எந்த ஆணும் பார்க்கவும் மாட்டார்கள். அதுக்கேற்ற ஃபர்தாவாக, அதற்கேற்ற லிபாஸாக உங்களோட உடுப்பை மாற்றிக்கோங்க. உங்களோட அழகை காட்டுங்க. யாருக்கு தெரியுமா? கணவனுக்கு முன்னால. ஆண்களுக்கு ஒரு புத்தி சொல்றேன், கேட்டுக்கோங்க. எல்லா பெண்களும் குறை சொல்றது தெரியுமா? எங்கட ஆண்களுக்கு கிட்ட புகையில நாத்தம். என்ன நாத்தம்? என்ன நாத்தம்? சில கட்டங்கள் உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோங்க. பள்ளியில சஃப்புல உட்கார்றீங்க, சஃப்புல வாரீங்க, சஃப்புல கூடிக்கலாம். சில கட்டங்கள் உதாரணமா வச்சுக்கோங்க, சிகரெட்டுடைய புகை நாத்தமா மனமா? சொல்லுவோம். நாத்தம் சொல்லுங்களே, வாயத்துறது பாப்பா. அதுதானே சிகரெட்டுடைய புகை நாத்தமா மனமா? நாத்தம். என்ன லாபம்? இதை குடிச்சிக்கொண்டு நீங்க மனைவியிட முகத்தில பேச்சு எப்படி முடிக்கிறீங்க? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கத்தில் ஒன்று இருந்துச்சு. வீட்டுக்குள்ள போகும் பொழுது எப்படி உது செய்யும் பொழுது மிஸ்வாக்கு செய்தோமோ, தொழுகை கிளம்பி மிஸ்வாக்கு செய்தோமோ, இதே போல அல்லாஹ்வோட முனாஜாத்து செய்வதற்கு முன்னால வாய சுத்தப்படுத்துறது போல மனைவியோட பேசுறதுக்கு முன்னால வாய சுத்தப்படுத்திக் கொள்வாங்க. புகாரினுடைய ரிவாயத்து, கான யுஷவ்விஷு ஃபாஹு. தங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது வாய என்ன செய்வாங்க?
விசுவாசிப்பாங்க. சிலாக்களுடைய வாய் இயற்கையாக நாத்தம் மறந்துடுங்க போய்த்து. வெத்தலை சாப்பிட்டு பள்ளிக்கு வரவானம், வெங்காயம் சாப்பிட்டு வெள்ளப்பூடு சாப்பிட்டு பள்ளிக்கு வரவானம். நபியினுடைய டைரக்ட் ஹதீஸ். நாங்க எப்பயும் அழகா இருக்கணும். ஹதீஸ்ல வந்து குர்ஆன் சொல்லுது, உண்ட மனைவி அழகாக இருக்கிறத நீ விரும்புறது போல உண்ட மனைவி நீ அழகாக இருக்கிறத விரும்புறாய். ஃபலஹுன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன. நாங்க எப்பயும் அழகா இருக்கணும். இருக்கக்கூடிய நல்ல அத்தரை பூசுங்கோ, இருக்கக்கூடிய நல்ல பொறுமதியான வாசனை திரவியங்கள் எடுத்து பூச பாருங்க, அப்ளை பண்ணுங்க உடம்புல. இதை எடுத்துக் கொண்டு போங்க மனைவிக்கு முன்னால. வாய் வாசமாக இருக்கணும். சில பெண்கள் முறைப்பாடு செய்றாங்க, ஒன்றோ சிகரெட் நாத்தம். சிகரெட்டுக்கு மேல குடிச்சா பிடிக்கும். குடிச்சா குடிச்சிடா தண்ணி குடிச்சிடல, ஆரஞ்சு ஜூஸும் அல்ல, விளைச்சா ஞாபகத்திலே இங்க செய்யமான இதெல்லாம். இதனால ஹேட் பண்ற மற்றவங்களை ஹேட் பண்ணவான ஒரு நாளும் மனைவி மனைவிமார் வரங்கோணம். ஒரு இமாம் சொல்றாரு, நான் கூச்சம் இல்லாம பேசுறேன், பெண்கள் இருக்கிறாங்க இதனால பேசுறேன். ஒரு இமாம் மிக அழகாக இருக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த உலகத்தில் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு மக்கள் பாவம் செய்வதற்கு காரணம் மனைவிமார்தான். மனைவிமார்தான். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட பெரிய இபாதத்து தெரியுமா? சஹாபி பெண்கள் பற்றி கேட்டாங்க, ஐயுன் நிசாஇ கைருன் யா ரசூலல்லாஹ், பெண்கள் நல்ல பெண்கள் யார் என்று கேட்டாங்க. எனக்கு 3 விஷயம் சொன்னாங்க. 3 எனக்கு ஞாபகத்தில் இல்ல. முதலாவது ஒன்று சொன்னாங்க, அல்லத்தி தசுர்ருஹு இதா நவர. கண்டா பார்த்தா கணவனுக்கு சந்தோஷம் வரும். அழகா உடுத்திருக்கிறான். வாஷா அல்லாஹ் வீட்டுல உடுப்ப பார்த்து சொல்ல நான் பேசல விரும்பல. என்ன வாசம். ஆனா கல்யாணத்துக்கு போகக்குள்ள, பங்கனுக்கு போகக்குள்ள கணவனும் மனைவி அழக பார்க்கணும். யார்யாலும் கல்யாண வீட்டுல வைத்தான். கணவனும் மனைவி அழக பார்க்கணும். எங்க யார்யாலும் கல்யாண வீட்டுல வைத்தான். அங்க போயிட்டு அழகு பார்த்து வரேனா உங்களை விட வேறொருத்தர் அழகா தென்பட்ட அன்றைக்கு ராவக்கு என்ன செய்வாரு? ஜினாத்தான் செய்வாரு. வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு பெண்ணை கற்பனையில வச்சுக்கொண்டு மனைவியோடு நடத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கை ஜினா. இன்னும் ஒரு பெண்ணை மனைவி கல்வியை வச்சுக்கொண்டு அது ஆபீஸில் உள்ள செக்ரட்டரியாக இருக்கவும் மேலும், ஆபீஸுக்கு வந்த ஒரு ஆபீஸில் இருக்கக்கூடிய ஒரு பொம்பளையாக இருக்கவும் மேலும், ஆபீஸில் ஒன்றுக்கு இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கவும் மேலும், அந்த பெண்ணை உள்ளத்தில் வச்சுக்கொண்டு தந்த மனைவியோட குடும்பம் நடத்துகிறோம். இதுக்கு சொல்ல ஏலும் நிக்காஹ் என்பதாக இதுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஜினாவுடைய ஒரு பகுதி என்பதாக. தாய்மார்களே, ஆபீஸில் இருக்கக்கூடிய பெண்களை விடவும், ரோட்டில் தெரியக்கூடிய பெண்களை விடவும், ரோட்டில் உள்ள ஜானியாக்களை விடவும் நாங்கள் எங்களை அழகுபடுத்தி காட்டுவோம் என்ற கணவனுக்கு முன்னால. கணவனுக்கு முன்னால் அழகுபடுத்தி காட்டும். இதை விட பெரிய இபாதத். இதை வாழ்க்கையில பழகிக்கும்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த விஷயங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வானாக. இந்த உண்மைகள் எல்லாம் விளங்கப்படுத்துவானாக. நான் இன்றைக்கு எனக்கு தரப்பட்ட 3 தலையங்கத்தில் நான் ஏதோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குறுகிய அறிவை வச்சு முதலாவது தலையங்கத்தில் ஒரு பகுதியை மட்டும் முடிச்சிருக்கிறேன். மற்ற 2 தலையங்கம் பாக்கி பேலன்ஸ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை பற்றி நாங்கள் பேசிக்கொள்வோம், பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் ரமதானுடைய மாதத்திலேயும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக மண்டே, அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தராவீஹுடைய தொழுகைக்கு பிறகு நிகழ்ச்சி இந்த வகுப்பு நடக்கும். இங்க அறிவித்தலையும் கொடுக்க மாட்டாங்க. வளமையாக நடக்கக்கூடிய இந்த மண்டே வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அந்த கட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 3 தலையங்கத்தில் பேசுவோம். அதுல குறிப்பாக ஒரு தலையங்கம் இருக்குது வாலிபர்களை பற்றி, வாலிபர்களுடைய உண்மையை பற்றி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வாலிபர்களையும் யாருமே குறை சொல்ல வேண்டாம். ஏன் காரணம் என்றால் நானும் ஒரு வாலிபன். வாலிபர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். இன்றைக்கு இந்த சமூகத்தில், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் வாலிபர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த பள்ளி போர்டும் எடுக்கல அவங்கள, எந்த பள்ளியிலும் அவங்களுக்கு புரோகிராம் இல்லை. இங்கதாங்க பள்ளியில ஓவர் 60 அவன் என்ன ஆர்மி கேம்ப்ல ரிட்டையர்ட் ஆகி பிசினஸ்ல ரிட்டையர்ட் ஆகி எல்லாம் வந்தது கூட பள்ளியை கட்டி பிடிச்சு கொள்றது இல்ல. இந்த பள்ளியில் இல்ல அல்ஹம்துலில்லாஹ். மிகப்பெரிய டாப் பிசினஸ் மேன், நல்ல ஹை ப்ரொஃபஷனல் சீக்கிரம். அதனால தான் இந்த பள்ளி பிடிக்குது. பள்ளியுள்ளுக்கு வாலிபர்கள் எடுங்கோ.
அக்கமடேட் பண்ணுங்க, ஆளுக்கு பெண்ணுக்கு சப்போர்ட் கொடுங்க. எனக்கு பேச மிச்சம் இருக்குது. உலகத்துல Facebook எல்லாரும் பேசுறோம். Facebook உருவாக்கினது யார் சொல்லுங்க பாப்போம்? Facebook உருவாக்கினது யாரு? ஒரு 17 years boy. 17 years, just 17. யூடியூப் யார் உருவாக்கினது? கூகுள் உருவாக்கினது யாரு? இன்னைக்கு மில்லியன் பில்லியன் டாலர்ஸ் பேசுற பிசினஸ் இதெல்லாம். கூகுள் எங்க உருவாகிச்சது? ஒரு யூனிவர்சிட்டி உள்ளுக்கு. கூகுள் என்றது உலகத்தை வச்சு உருவாக்கப்பட்டதல்ல, ஒரு யூனிவர்சிட்டி உள்ளுக்குள்ள புக்ஸ் தேடுறதுக்குரிய ஒரு வெப்சைட் தான் கூகுள் என்றது. பேஸ்புக் என்ற ஒரு 18 years போய் தந்த கேர்ள் ஃபிரெண்ட் காணா போயிட்டா, பாஞ்சு வைத்தா. கேர்ள் ஃபிரெண்ட் தேடுறதுக்கு உருவாக்கின நெட்வொர்க் தான் என்ன? பேஸ்புக். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நான் போயிட்டு பார்த்தேன். ஹார்வர்ட்ல போயிட்டு அந்த இடத்தை காட்டினாங்க. இந்த ரூம் உள்ளுக்குத்தான் பேஸ்புக் என்ற ஒன்று உருவாகிச்சுன்னு சொல்லி. போய் சின்ன பிள்ளைகள் யாரையும் தட்டி கழிச்சவாடன் தயவு செஞ்சு வாலிபர்களை சேர்த்திக்கொங்கோ, இணைச்சிக்கொங்கோ, அவங்களோட சேர்ந்திருங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள இஸ்லாத்தினுடைய கொடியை கொடுத்தது அபூபக்கருடைய கையில கொடுக்கல, லீடர்ஷிப்பை கொடுத்தாங்க அபூபக்கருக்கு. இஸ்லாத்தினுடைய கொடியை கொடுத்தாங்க உசாமாவுடைய கையில. அந்த உசாமா அல்ல, உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா. ஆனா அவர்கள் எல்லாம் அந்த பரம்பரையில் வந்தவர்கள். கொடுங்க கைய, நீங்க முன்னுக்கு போங்க பாப்பா, நாங்க பின்னுக்கு வரோம். முன்னுக்கு போங்க எடுத்துக்கொண்டு பிசினஸ் குடும்ப பிள்ளைகளுடைய கையில, பின்னுக்கு இருந்து என்ன செய்ய கைட் பண்ணுங்க. இன்னைக்கு வாப்பமாரும் அல்ஹம்துலில்லாஹ் தான், அல்ஹம்துலில்லாஹ். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், வாலிபர்கள் எப்பையும் நல்லவர்கள், நல்ல வகையில வழிநடத்தப்பட்டா அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும், நல்லதாக அமையும். அல்லாஹ் இந்த சபையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக, அவருடைய ரமலான ஹைராக்கி வைப்பானாக, அவருடைய கண் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவருடைய உடம்புக்கு அல்லாஹ் தேக ஆரோக்கியத்தை சீமாக்குவானாக, இஸ்லாமிய சமூக உணர்வோடு வாழ வைப்பானாக. இதாக முக்கியமான செய்தி. இந்த தலையங்கத்தில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானுடைய காலங்கள்ல மண்டே கிளாஸ், இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை வரக்கூடிய கிளாஸ்கள்ல அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் பேசுவேன். எனவே வசதி உள்ளவங்க கலந்து கொள்ள பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய காலம் வருகிறது. இந்த ரமலானுடைய காலத்துல நீங்க கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை குறிப்பாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாட்டை பொறுத்த வரையில நாங்க யாரும் இங்க 100% முஸ்லீம்கள் இல்ல, 8% தான் முஸ்லீம்கள் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சலுகைகள் 100% முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகளில் கிடைக்காத சலுகைகளும் இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நேற்று இரவு சம்பவம் கேட்டுக்கோங்க. நாங்க இந்த சபையுள்ள உட்கார்ந்து இவ்வளவு பெரிய ஒரு கிரௌட் எங்க பள்ளியில் இருக்கிறோம். ஒரு கப்பல்ஸ் பலஸ்தீன் நாட்டை சேர்ந்த 2 பேரு, ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேரும் இந்த இடத்தால கிராஸ் பண்ணிக்கிறாங்க. கிராஸ் பண்ணக்குள்ள பள்ளிக்கு வெளியே நின்றிருக்கிறாங்க 2 பேரு. அந்த பெண் இந்த காட்சியை கண்டுட்டு அவர் கேள்வி கேட்டிருக்கிறா, எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இது ஒரு முஸ்லிம் நாடா அல்லது ஒரு பௌத்த நாடான்னு சொல்லி அவ அனுமதி கேட்டிருக்கிறா. பள்ளி உள்ளுக்கு வந்து இதை பார்த்துட்டு போகிறதான்னு சொல்லி அவரை தஸ்கி அவ அனுப்பிடலாங்க, மேல போயிட்டு பார்த்துட்டு வான்னு சொல்லி. ஏன்னா அதாவது எங்களுக்கு தெரியாது, வெளி உலகத்துக்கு குறித்து கொஞ்சம் பார்த்தா தான் அல்லாஹ் இந்த நாட்டில் தந்திருக்கக்கூடிய ஹைர், இந்த நாட்டில் உள்ள பரக்கத், இந்த நாட்டில் உள்ள செழிப்பு, இந்த நாட்டினுடைய உண்மை எங்களுக்கு எப்ப தெரியுமா விளங்கும்? கொஞ்சம் வெளியே போயிட்டு பார்த்தா தான். இல்லாட்டி எதனாலும் என்ன செய்வோம்? பழசத்தான் பேசிக் கொண்டிருப்போம். இந்த நாட்டில் ஏராளமான ஹைர்கள் இருக்குது. இன்றைக்கு நாங்க இங்க ப்ரோக்ராம் செய்யறோம், மாஷா அல்லாஹ். நாங்க யார்கிட்டையும் போய் அனுமதி கேட்க தேவையில்லை, பள்ளி நிர்வாகத்தின மட்டும் அனுமதி கேட்டோம், நீங்க செய்யுங்க. இதே ப்ரோக்ராமத்தை வெளியில போய் செய்யணும்டா போலீஸ்ல அனுமதி எடுக்கணும், கலாச்சார அனுமதி எடுக்கணும், கவர்மெண்ட்ல போய் அனுமதி எடுக்கணும். இங்க ஒன்றும் தேவையில்லை, விரும்பினா வந்து செய்யுங்கோ, நல்லா செய்யுங்கோ, கூட்டி செய்யுங்கோ, மாஷா அல்லாஹ். எனவே இந்த நாட்டில் ரொம்ப ஹைர்கள் இருக்குது. எனவே வரக்கூடிய ரமலானுடைய காலத்துல ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பக்கத்தூட்டுக்காரன் ஹக்காதா செய்ய பாருங்க. சஹருக்கு பக்கத்தூட்டில் ஒரு பௌத்தர் இருக்கிறாரு, இங்க ஒரு ஹிந்து இருக்கிறாரு, அவன் தூக்கத்தை கலைக்கிறது என்ற சஹரை விட பாவமான காரியம். சஹரு செஞ்சா நன்மை கிடைக்கும், ஆனா பக்கத்தூட்டுக்காரன் தூக்கத்தை கலைக்கிறது பெரும் பாவம். எனவே பக்கத்தூட்டு காராக்கள் இருக்கிற கடத்துல ஒலிமை கூட்டி ரேடியோ போடவானம், ஒலிமை கூட்டி சத்தத்தை கூட்டவானம். நாங்க கேட்கிற முஸ்லீம் நிகழ்ச்சி, நாங்க கேட்கிற குர்ஆன் அந்த செய்யக்கூடாது. 2வது, உங்களோட வீட்டுல என்ன சரி சமைச்சிரீங்களா, பட்டிஸ் போடுறீங்களா, கஞ்சி காய்ச்சிரீங்களா, மாஷா அல்லாஹ் ஃபாலுதா போடுறீங்களா, என்ன செய்யணும்டா
மிஞ்சா அடுத்த வீட்டுக்கு கொடுக்கறதல்ல, நோன்பு துறக்க முந்தி அடுத்த வீட்டு கொடுக்க பாருங்க. எங்கள்கிட்ட ஒரு பழக்க நீங்க சாப்பாடு எல்லாம் மிஞ்சா எங்கே கொடுக்கலா, அப்ப பெரிய ஜெனரசிட்டி வந்துடும். ஜெனரசிட்டி கொடையாளிகள். இது கொடை இல்ல, இது பிச்சைக்காரத்தனம். இது மிஞ்சா கொடுக்கிறது இல்ல, அப்படி இல்ல. நோன்பு துறக்க முந்தி சொல்லுங்க, பக்கத்து வீட்டுல கொடுங்க, கொண்டேட்டு கஞ்ச காட்சி. அவங்க வீட்டுல இருக்கிறாங்க ஒரு ஹிந்து சகோதரர், நீங்க இறைச்சி கஞ்சி காய்ச்சி கொடுக்க வேணும், நீங்க கோழி கஞ்சி காய்ச்சி கொடுங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, இது இறைச்சி இல்ல, இது கோழி. நீங்க மாடு சாப்பிடுற இல்ல, அதனால நான் மாட்டிறைச்சி சமைக்கல, நான் உங்களை கண்ணியப்படுத்துகிறேன், உங்களோட உணர்வை கண்ணியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் இந்த சபையில் உள்ள ஒவ்வொருத்தரும் தந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஹக்கா அதா செய்ய பாருங்க. பள்ளி உங்களோட பக்கத்தோடு, சில மக்களுடைய பக்கத்தோடு பன்சடையாக இருக்கேனும். ஒரு பௌத்தர்களுக்கு உடைய வணக்க ஸ்தலமாக இருக்கலும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அது உங்களோட பக்கத்தூடாக இருக்குமெண்டா அது உங்களோட பக்கத்தூடு தான். அங்கேயும் கஞ்ச கொடுங்கோ, அவரையும் கண்ணியப்படுத்துங்கோ, அவரையும் ஹேட் பண்ண வாடம், அவரோட கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்கோ, அவருக்கும் அஹ்லாக்கோடு நடந்துகோங்கோ, அவர்களோட நெருங்க பாருங்கோ, அவர்களுக்கு கொடுங்கோ, அவர்களுக்கு முகாரம் செய்யுங்கோ. இது எங்களை வர வேண்டிய ஆகப்பெரிய பழக்கம். பெருநாள் வருகிறா, வீட்டில் ஒரு ஹவுஸ்மேட் இருக்கிறா, அந்த பிள்ளைக்கு முடுப்பு வாங்கி கொடுங்கோ, அந்த பிள்ளைக்கு செருப்பு வாங்கி கொடுங்கோ, அந்த பிள்ளைக்கு அந்த பெருநாள் எங்களுடைய பெருநாள் அந்த பிள்ளைடைய பெருநாளாக மாற்றுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அஹ்லாக்க கொண்டு எங்களை ரமலானை கண்ணியப்படுத்துவானாக, எங்களை ரமலான் அழகாக்கி வைப்பானாக. எந்த விஷயங்களை பேசணுமோ இருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சில முக்கியமான அறிவித்தல் இருக்குது, இந்த விஷயங்களை கருத்திடுங்க. மேலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க பெண்கள். மென்சஸ் வரக்கூடிய பெண்கள் பள்ளியில் தடுத்து பயான் கேட்க முடியுமா? முடியாது. பள்ளியுள்ளுக்கு வர முடியாது மென்சஸ் ஆன, அதாவது மாதவிடாய் உள்ள பெண்கள். ஆனா நினைக்கிறேன் இந்த பள்ளியினுடைய பின்பக்கம் பின்னுக்குள்ள பகுதி, உள்பள்ளியை தவிர பின்னுக்குள்ள பள்ளி, அது பள்ளி அல்ல, அது விராந்தையாகத்தான் வகுப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் அந்த பெண்களுக்கு உட்கார்ந்து கொள்ள இயலும். எனவே வரக்கூடியவங்க மிகவும் முறையாக வாரது முக்கியமான அம்சம். குர்ஆனை 7 நாட்களில் முடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். 3 நாட்களில் முடிக்க முடியும், பிரச்சனை இல்லை. ஆனால் அத பெண்களை பொறுத்த வரையில எந்த ஒரு அமலையும் செய்யலும் தனக்குள்ள நோட்டீஸ்ல, தனக்குள்ள விஷயங்கள்ல இது வராம, குறப்பாடு வராம நானே அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் ரமலான ஹைராக்க பாருங்க. ஆண்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்றேன், ரமலானுடைய காலத்துல குறிப்பாக சஹர் செய்யற சாப்பாடு, நோம்பு துறக்கிற சாப்பாட்டை ஹலாலாக்கிக்கோங்க, ஹராத்தை சேர்த்துக் கொள்ள வானம். இந்த தலையங்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்க வரக்கூடிய காலத்துல பேசுவோம். அடுத்த கிளாஸ் 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அன்றைக்கு ராவு பெரும்பாலும் நோன்பாக இருக்கவும் ஏலும் தராவீஹும் தொலையிலும். எனவே அது தராவீஹா இருந்தா தராவீஹ் பிறகு நடக்கும், இஷாவாக இருந்தா இஷாவுக்கு பிறகு நடக்கும். அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதத ஹல்கிஹி வ ரிضا நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி பிதாத கலிமாத்திஹி சுப்ஹானக லா நஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்மைத அலா நஃப்ஸி. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. إليك ربي فحببنا، إليك ربي فحببنا، إليك ربي فحببنا. لا حول ولا قوة إلا بالله، 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 لا حول ولا قوة إلا بالله. ونعوذ بالله من شرور أنفسنا، ونعوذ بالله من شرور أنفسنا، ونعوذ بالله من شرور أنفسنا، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك، ومن طاعتك ما تبلغنا به جنتك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا. اللهم متعنا بأسماعنا وأبصارنا وقواتنا ما أحييتنا، واجعله الوارث منا، واجعل ثأرنا على من ظلمنا، واجعل ثأرنا على من ظلمنا. اللهم لا تجعل الدنيا أكبر همنا
ولا مبلغ علمنا ولا إلى النار مسيرنا ولا إلى النار مسيرنا ولا إلى النار مسيرنا ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها يا الله கர்பையுடைய ரப்பே கர்ணையுடைய எஜமானே உன்னுடைய அன்புக்காக வேண்டி கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை வேண்டி கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நல்ல மக்களாக வாழ விரும்புகிறோம் யா அல்லாஹ் இஸ்திகாமத்தை நசீபாக்கிடுவாயாக பாவ மன்னிப்பை நசீபாக்கிடுவாயாக பாவ மன்னிப்பை நசீபாக்கிடுவாயாக தௌபாவை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இறக்கமுடைய ரப்பே நீ மன்னிக்காவிட்டால் மன்னிக்க யாரும் இல்லை யா அல்லாஹ் தவறுகள் செய்து விட்டோம் யா அல்லாஹ் தவறுகள் செய்து விட்டோம் யா அல்லாஹ் எங்கட பாவங்கள் பகிரங்கமானது யா அல்லாஹ் எங்கட பாவங்கள் பகிரங்கமானது யா அல்லாஹ் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தமும் ஹராமானது யா அல்லாஹ் பார்க்கக்கூடிய பார்வையும் ஹராமானது யா அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வியும் ஹராமானது யா அல்லாஹ் எழுதக்கூடிய எழுத்தும் ஹராமானது யா அல்லாஹ் அனைத்துமே ஹராமாக விட்டது யா அல்லாஹ் உன்னுடைய அருள் அன்பு யா அல்லாஹ் எங்களுக்கு மிகைத்து விட்டது யா அல்லாஹ் உன்னுடைய அன்பு மிகைத்து விட்டது யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பு மிகைத்து விட்டது யா அல்லாஹ் எங்களை மன்னித்துக் கொள்வாயாக வஹ்ஷியை மன்னித்தவனே ஹிந்தாவை மன்னித்தவனே யா அல்லாஹ் எங்களையும் மன்னித்துக் கொள்வாக யா அல்லாஹ் எங்களையும் கபூல் செய்வாக யா அல்லாஹ் நல்ல மக்களாக்கிடுவாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அல்லாஹ் வஹ்ஷியை உட்கார்ந்து சாப்பிட வைத்து விட்டாய் யா அல்லாஹ் எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ் எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாக யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாக யா அல்லாஹ் இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ் யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ் யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ் ரமலானை கண்ணியப்படுத்துற சுபிஹா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக எங்களை பொருந்திக் கொள்வாயாக எங்களை மீது யாரெல்லாம் அன்பு வைத்தார்களோ அவர்கள் மீது நீ அன்பு வைப்பாக அல்லாஹ் அவர்கள் மீது அன்பு வைப்பாக அல்லாஹ் எங்களை யாரெல்லாம் நேசித்தார்களோ அவர்கள் மீது நேசிக்கும் கொள்வாக அல்லாஹ் எங்களுடைய தவறுகளை யாரெல்லாம் சுட்டிக்காட்டினார்களோ அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வாக அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வாக அல்லாஹ் அவருடைய பாவங்களுக்கு திரை போட்டுடுவாக அல்லாஹ் அவருடைய பாவங்களுக்கு திரை போட்டுடுவாக அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக எங்களை கபூல் செய்வாயாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய மனாபியாக்களை கபூல் செய்வாயாக என்னுடைய பெற்றோரை கபூல் செய்வாயாக என்னுடைய பெற்றோரை கபூல் செய்வாயாக அவருடைய துஆவுக்கு பாக்கியமான குழந்தைகளாக எங்களை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் அவருடைய பதுவா பொருளாத பதுவாயா அல்லாஹ் இந்த பதுவா விட்டு பாதுகாத்துவாயா யார் யாருடைய பெற்றோர் பார்த்தாகி விட்டார்களோ கபரை சொந்த விழாக்கிக் கொண்டார்களோ அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாயா அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாய் அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாய் அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைகளுக்கு நீயே போதுமானவன் பிள்ளைகளுக்கு நீயே போதுமானவன் எங்களுடைய ஜனாசாக்களை எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு தொலைவைக்க வைப்பார் யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னாலே அல்லாஹ் பிள்ளைகளோட சேர்ந்து நின்று யா அல்லாஹ் உன்னுடைய முழு குர்ஆனையும் ஓதி தொழக்கூடிய பாக்கியத்தை செய்வாக்கிடுவாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை புரிந்து கொள்வாயாக பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ் பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ் பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ் இந்த பெண்களை கபூல் செய்வாக யா அல்லாஹ் பல வேலைகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் குழந்தைகளை விட்டுவிட்டு அல்லாஹ் சோழிகளை விட்டுவிட்டு அல்லாஹ் உன்னுடைய வார்த்தைகள் மீது கொண்ட முஹப்பத்தின் காரணமாக அல்லாஹ் உன்னுடைய குர்ஆன் மீது கொண்ட முஹப்பத்தின் காரணமாக அல்லாஹ் இதோ சேர்ந்திருத்தார்கள் யா அல்லாஹ் இதோ சேர்ந்திருத்தார்கள் யா அல்லாஹ் இவளை பொருந்திக் கொள்வாயாக இவளை கபூல் செய்வாயாக இவளை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் இவளை மன்னித்துக் கொள்வாயாக இந்த சபையில யாரையும் வீணாக்கிறார்கள் யாரையும் வீணாக்கிறார்கள் வாலிபர்கள் யா அல்லாஹ் மிச்சம் நல்ல வாலிபர்கள் யா அல்லாஹ் தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் யா அல்லாஹ் அன்பை நேசிக்கக்கூடியவர்கள் யா அல்லாஹ் நல்லதை விரும்பக்கூடியவர்கள் யா அல்லாஹ் நல்லதுக்காக வேண்டி ஒரு பொருள் கொடுக்கக்கூடியவர்கள் யா அல்லாஹ் படிக்கக்கூடிய மாணவர்கள் யா அல்லாஹ் தொழில் புரியக்கூடிய மாணவர்கள் யா அல்லாஹ் தொழில் புரியக்கூடிய வாலிபர்கள் யா அல்லாஹ் இவளை கபூல் செய்வாயாக பொருந்திக் கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக இந்த பள்ளிகளை ஹயாத்தாக்குவாயாக பள்ளிகளை ஹயாத்தாக்குவாயாக பள்ளிகளை ஹயாத்தாக்குவாயாக நீனுடைய ஜமாத்தை ஹயாத்தாக்குவாயாக நீனுடைய கர்மங்களை பொருந்திக் கொள்வாயாக நீனுடைய மதரசாக்களை பொருந்திக் கொள்வாயாக கடனில்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக கடனில்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக மௌத்தை அழகாக்கி வைப்பாயாக அழகான மௌத்தை நசீபாக்கிடுவாயாக கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக
மக்கள் பார்த்து காரை துப்பக்கூடிய மௌத்தை விட்டு பாதுகாத்துடுவாங்க. எல்லா மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக. கலிமாவுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக. மதீனா முனவ்வராவுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாக அல்லாஹ். மதீனா முனவ்வராவுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாக அல்லாஹ். ஜன்னத்துல் பகீல் இடம் தந்துடுவாக அல்லாஹ். ஜன்னத்துல் பகீல் இடம் தந்துடுவாக அல்லாஹ். ஜன்னத்துல் பகீல் இடம் தந்துடுவாக அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீபுடைய ஷஃபாத்தை வாஜிபாக்கிடுவாயாக. உன்னுடைய ஹபீபுடைய ஷஃபாத்தை வாஜிபாக்கிடுவாயாக. மதீனா முனவ்வராவுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக. ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கெட் நசீபாக்குவாயாக. மக்கா மதீனாவை காட்டாமல் மௌத்தாக்கிடாதே யா அல்லாஹ். மக்கா மதீனாவை காட்டாமல் மௌத்தாக்கிடாதே யா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் கபூல் செய்வாயாக. எங்கள் அனைவரையும் பொறுத்துக் கொள்வாயாக. நோய் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. குறையில்லாத சிறுத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் சிறை கைதிகளாக நோயாளிகளாக கஷ்டப்பட்டுக் கொடுத்தார்களோ அனைவருக்கும் மேலான தேக ஆரோக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் தேக ஆரோக்கியம் நசீபாக்கிடுவாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலன் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.